ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு முருகப்பெருமானையும் வணங்கி தமிழ் கடவுளையும் வணங்கி நம்ம லைவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த லைவில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதுங்கிறது பெருசாக ஒன்றும் ப்ரோக்ராம் பண்ணலை. பட் இருந்தாலும் இது கேப் விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்துட்டோம். எங்கப்பா இருங்கப்பா. சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ கரெக்டாக இருக்கா சார்? யாராவது ஒருத்தர் கரெக்டா இருக்கு சார். போகலாம் போகலாம். அப்போ 3 இப்போ அந்த டைட்டில் போடலையே யோசிச்சுக்கிட்டே தான் போட்டேன். பெருமாளை விட நான் பெரியாள் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வைப்போம். அப்படி வச்சோம்னா ரொம்ப அதாவது மமதையில் பேசுகிற மாதிரியான ஒரு இது வந்துரும்ல அப்படிங்கிற மாதிரியான ஐட்டத்தில் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னாக்க, இறைவன் மிகப்பெரியவன்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இருந்தாலும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. நம்ம இதில் ஹிந்துத்துவாவில் ஒரு விஷயம் எப்படின்னா, சாமியை திட்டி கூட கும்பிடுவாங்க. இந்த பெருமாளே நீ கண்ணை மூடிக்கிட்டு படுத்திருக்கியடா, என்னைய பார்க்க மாட்டியா உன் கடைக்கண்ணில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். வேற ஏதாவது உலகில் உள்ள வேற எந்த மதத்தை எடுத்துட்டாலும், எந்த மதத்திலேயாவது ஆண்டவனை திட்டியெல்லாம் கும்பிட மாட்டாங்க. போற்றுவாங்க, ப்ரைஸ் பண்ணுவாங்களே தவிர நம்ம திட்டவெல்லாம் மாட்டாங்க. நம்ம இதில் தான் திட்டுறதுக்குன்னு பாட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டார். யார்? அருணகிரிநாதர் பாடலும் சேர்ந்து எழுதி வச்சுட்டு போயிட்டார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வஞ்சு கும்பிட்டா கூட நல்லதுதான். பட் தமிழில் திட்டணும், அது ஒன்று தான் மேட்ரு அங்கே. சரி, அப்போது இன்னைக்கு என்ன பாடல் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனை வந்துக்கிட்டே இருக்கல, டக்குன்னு எனக்கு வந்தது கவி காளமேகம் பாட்டு. என்னென்னா ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காளமேகம் பாட்டை ரொம்ப விரும்பி படிப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நிறையா அதே மாதிரி இன்னொரு புத்தகம் இருக்குது, அது டக்குன்னு பேர் வர மாட்டேங்குதே. ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் தாபத்தை தீரா பெண்டிர் தரித்திரமரியா பெண்டிர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொள்ளாச்சியுடன் பாவத்தை தீரா திருத்தம் பயனில்லை எழுந்தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த விவேக சிந்தாமணி, ரைட்டு. இந்த புக்கெல்லாம் தான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப அப்படி கேட்சியான பாடல்கள்லாம் இருக்கும். வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்தழுவாள் பொய்யே, தம்பலம் தின்பாள் பொய்யே, சாகுரேன் என்பாள் பொய்யே, அம்பினும் கொடிய கண்ணாள் ஆயிரம் சிந்தையாளை நம்பின வேர்களெல்லாம் நாயினும் கிடையறாவே. பொம்பளை பிள்ளைய நம்பினாக்க நாயை விட கேவலமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல நமக்கு டவுட் வந்துடும், எப்பா அம்மாலாம் பொம்பளை பிள்ளைய தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் விதிவிலக்குகள்லாம் கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லிடுறேன். அதாவது ஆற்றையும் கொடும் கூற்றையும் நம்பலாம், கோலமாம் அதை யானையை நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியையும் நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தயங்கி தவிப்பரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேலை கட்டின பொம்பளை பிள்ளைகளை நம்பினா தெருவுக்கு தாண்டா ஓயாகணும் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரும். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. சேல்விழி அகற்றிய மாதரை நம்பினால் அப்படின்னு. சேல்விழி அப்படின்னாக்க கண்ணு ரொம்ப கூர்மையாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும். நம்ம தான் திருட்டு முழிப்போம், அவங்களுக்கு அப்படி இல்லை, ரொம்ப ஷார்ப்பான பார்வை இருக்கும். அந்த ஷார்ப்பான பார்வையில் அவங்க பார்க்குறது நம்ம முகத்தை நேராக பார்த்து பேசுவாங்க. இப்போ நான் கேமராவை பார்த்து பேசிக்கிறீங்க பாருங்கள், அது மாதிரி முகத்தை நேராக பார்த்து பேசுவாங்க. அதை விட்டுட்டு இங்கே முகம் அப்படியே இருக்கும், கண்ணு மட்டும் இங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிட்டு பார்ப்பாங்க, மேலே பார்ப்பாங்க, கீழே பார்ப்பாங்க. நமக்கு லவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் லவ்வுக்கு யாராவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிள்ளைய இவன் பார்க்க மாட்டான், இவனை அந்த பிள்ளை பார்க்காது, 2 பேரும் இப்படி திரும்பிட்டு நிற்பாங்க. ஆனால் பேசுவாங்க. அது அது என்னன்னா அந்த நேரில் பார்க்குறதுக்கு அந்த கூச்சம் அந்த இதெல்லாம் இருக்கும். அச்சம், அடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு. அப்படியா, அதெல்லாம் மியூசியத்தில் தாயா வச்சுருக்காங்க, இப்போ எங்கேயா இருக்குது அப்படின்ற மாதிரியான கண்டிஷனில் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு சமூகம். இருந்தாலுமே நம்ம
அந்த சேல்விழி அகற்றிய மாதரை நம்பினால்னா கண்ணில் இருக்க கருவிழி ஆடிக்கிட்டே இருக்கு நம்மகிட்ட பேசுகிறப்ப அப்படின்னாக்கா அவங்க பேச்சில் வந்து நிலை இல்லை, அவங்க மனம் நிலை இல்லை, என்னைக்குனாலும் வண்டியை குடத்துக்கி விட்டு போயிடுவேன்ற மாதிரியான அமைப்பு. அப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட வந்து நம்ம பேசினோம்னாக்க நிதானமாக நிற்கணும், இவங்களை நம்பி இறங்காத அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரியான பாடல்கள் நிறையாவே இருக்குது. காளமேகம் பாடல்களில் அப்படியான ஒரு கேட்சியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அவரே லவ் மேரேஜ் பண்ணவர் தான். மோகனாங்கின்னு ஒரு பொண்ணை வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாள் கோயிலிருந்து, அதாவது ராமம் போடுற கோயிலிருந்து பட்டை போடுற கோயிலுக்கு போயிட்டார். அந்த பக்கம் திருவானைக்காவுக்கு போயிட்டார். ஏரானை காவிலுரை எண்ணானை கன்றடித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும் பத்தி வரும் புத்தரர் உற்பத்தி வரும் சத்தி வரும் சித்தி வரும் தான் எழுதுனது அவர் தான். ஏரானை காவலுரை அப்படின்னா திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரரா, கரெக்டாக பேர் சொல்லிட்டேனான்னு தெரியல, மூலவர் பேர். அவரை கும்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல இவரே எழுதியிருப்பார். என்ன காரணம்னா அந்த காலத்திலேயே மதம் மாறி இருக்கார் சார் வீட்டுக்கார அம்மாவுக்காக. அதாவது வைணவத்திலிருந்து சைவத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கார். ஸோ லவ் மேரேஜுங்கிறது அந்த காலத்திலேயே இருந்திருக்குது. அதே மாதிரி மதம் மாறுதல் அப்படிங்கிறதும் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. சரி, இதில் வந்து அவர் எழுதின பாடல்களில் நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்கும். படிக்க படிக்க ரொம்ப இதாக இருக்கும். அதாவது கரின்னு தொடங்கி உமின்னு முடியணும். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. உமி இருக்கு இல்லையா? உமி வந்து தீய பருத்தி வச்சா அது கரி ஆகும் இல்லையா? ஆனால் ரிவர்ஸில் சொல்லுவாங்க. அந்த முதல் எழுத்தும் கடைசி எழுத்து ஈற்றெழுத்தும் கொடுத்து சொல்லும் கொடுத்து பாட சொல்லுவாங்களாம். அப்போ கரின்னு ஆரம்பித்து உமின்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அந்த கொடுக்குற வேர்டுக்கு தகுந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடுனதுங்கிறது காளமேகம் பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய கதையாக சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு பெரிய காப்பியத்தை ஏற்றியிருந்தாருனாக்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து தனிப்பாடலுக்குள்ளேயே நின்றுட்டார். பெருசாக ஒன்றும் காப்பியமெல்லாம் படைக்கலை. கம்பர் மாதிரியான காப்பியங்கள் எல்லாம் படைக்கலை, அப்படியே கிளம்பிட்டார். சரி, இப்போ அவர் பாடல்களில் ஒரு பாடல் வருது சார். அந்த பாடல் தான் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டை. கண்ணபுரம் மாலே கடவுளிலும் நீ அதிகம். கரெக்டாக போகிறேன்னா? ஆமாம். கண்ணபுரம் மாலே கடவுளிலும் நீ அதிகம், உன்னிலுமே யான் அதிகம் ஒன்றுகேள், முன்னமே உன்பிறப்போ பத்தாகும் உயர் சிவனு கொன்றில்லை என் பிறப்போ என்ன என்ன தொலையாதே அப்படின்ற பாடல் அது. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திருவானைக்காவலில் இருந்திருக்கிறாரு. இந்த பக்கம் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ரெட்டை நகரம், ஹைதராபாத் செகந்திராபாத் மாதிரி ரெட்டை நகரம்ங்கிறதுனால இந்த பக்கம் இருந்துட்டு அந்த பக்கம் வந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்காரு ஸ்ரீரங்கத்துக்கு. வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்க மழை பிடிச்சிக்கிச்சு, ஓடி போய் ஒரு மண்டபத்தில் ஒன்றியிருக்காரு. அப்போ அவங்க விடமாட்டேன்ட்டாங்களாம், அதெல்லாம் இங்கே வரக்கூடாது, நீ வந்து என்ன பண்ணியிருக்க, உன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு நீ அந்த பக்கம் போயிட்ட, அப்புறம் நீ இங்கே வரக்கூடாது. ஆனால் எந்த அளவுக்கு வந்து அந்த காலங்களில் அவ்வளோ வேறுபாடுகளோடு இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வரலாற்றுலேயே இருக்குது. அப்போ பிரிஞ்சு நீ இந்த பக்கம் வரக்கூடாது, மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, மழைக்கு கூட ஒதுங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் தெளிவாக நின்றுருந்துருக்காங்க. அப்போ இவர் வெளியே நிற்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அப்போ பெருமாள் தான் பெருசுன்னு பாடுனியே அப்படின்னு சொன்னதை, அப்படி பாடினா உள்ளே விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் வரலாறு இப்படித்தான் சொல்லுது. அப்போத்தான் சொல்லியிருக்காங்க கண்ணபுரம் மாலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ மால் அப்படின்னா நெடுமால் பெருமாள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தேகனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமான அகருளானேன்னு தொண்டரடி பொடியாழ்வார் பாசுறோம். அப்போ இந்த பச்சை கலர் அப்படிங்கிறது பெருமாள் தானே. மால் அப்படின்னா பெருமாள். அப்போ கண்ணபுரம் மாலே, கண்ணபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. வாயா உள்ள வாயா, முதல்ல உள்ள வாயா, உனக்கு தேவைன்னு வரையில பெருமாள்கிட்ட வந்துட்ட வத்தியா, வா உள்ள வா, நனையாத, இந்தா துண்டு எடுத்துக்க, தோட்டிக்க, உட்காரு, காப்பிய குடி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. எடுப்பு எடுத்ததுமே, அதாவது ஒரு பாடல் சொல்லையில ஃபர்ஸ்ட் பேசுறாங்க பாருங்க, அதுக்கு பேர் எடுப்புன்னு பேர். அந்த எடுப்பை எடுத்ததுமே டக்குன்னு வா உள்ள வான்னு கூப்பிட்டாங்க. அப்ப நம்மால் ஆரம்பிக்கிறான், கண்ணபுரம் மாலே கடவுளிலும் நீ அதிகம், எல்லா கடவுள்களை விட பெருமாள் தான் பெருசு, கடவுளர்கள்ல நீ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டார். இதை சொன்னதுமே அவங்க எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. ஆஹா, இப்போ வந்து என்னதான் அங்கிட்டு போனாலும் இவன் பெருமாளை மறக்கலை, அப்போ பெருமாள் பெரிய ஆளுன்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு. கண்ணபுரம் மாலே கடவுளிலும் நீ அதிகம் அப்படின்னு. அப்போ இதை சொன்னதுமே அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் சேட்டை ஆரம்பிக்கிறான். தமிழ் பாருங்க எந்த அளவுக்கு விளையாடுதுன்னு. நீ வந்து கடவுள்கள் எல்லாத்துலேயும் நீ பெரிய ஆள் அப்படின்னு பெருமாளை சொல்லிட்டு அடுத்த அடியே சொல்கிறான் பாருங்க, உன்னிலுமோ யான் அதிகம், உன்னைய விட நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு என்னையா வரான் அப்படின்னாக்க, உன்னிலுமோ யான் அதிகம் ஒன்றுகே, ஒரு விஷயத்த கேளு, உன்பிறப்போ பத்தாகும்
உன்னுடைய பிறப்பு வந்து அவதாரம் எடுக்கிறது கல்கி அவதாரம் வரைக்கும் எடுக்கிறது 10 அவதாரம். முன்பிறப்போ 10 ஆகும். உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை. உன்னை விட உயரமானவர் சிவபெருமான். அவருக்கு வந்து ஒன்றும் கிடையாது. பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, பிறப்பிலி அப்படின்றாங்க. ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படின்னா, ஆதினா ஆரம்பம், அந்தம்னா முடிவு, ரெண்டுமே இல்லாதவன், ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பிறப்பிலி. பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதனால தான் அவருக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாதுங்கிறதுனால ஔவையார் அம்மாவா எடுத்துக்கிட்டார், தத்தா எடுத்துக்கிட்டார் அப்படின்னு கூட நம்ம தமிழில் உண்டு. சரி, அப்போ உன்னிலுமோ யான் அதிகம் ஒன்றுகேள், முன்னமே உன்பிறப்போ 10 உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை. சிவபெருமானுக்கு ஒன்றும் கிடையாது, எந்த பிறப்பும் கிடையாது, அவர் பிறப்பிலி இல்லையா. ஆனா என் பிறப்போ, நான் வந்து என்ன என்ன தொலையாதே, நான் எக்கச்சக்கமான பிறப்பு எடுக்கிறேன்யா, நீயாவது 10 பிறப்புல நின்றுக்கிட்டா, அவருக்கு பிறப்பே கிடையாது. இது எல்லாத்தையும் விட நான் பிரமாதமா நாள். என்ன காரணம், என் பிறப்பு தீர தீர எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். எது, புல்லாய் பூண்டாய் பல்வருக்கமாய் வல்ல சுரராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன்னுக்கிட்டு வருதுல்ல, மாணிக்கவாசகர் கொண்டு வர்றாருல, அது மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்க உன்னைய விட நான் வந்து ரொம்ப பெரிய ஆள்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் சொல்றது பாருங்க, இன்னொரு பாடல்ல கூட சொல்லுவார், பெருமாள் இருந்த இடத்து சும்மா இராமையால் ஐயோ பருந்தெடுத்து போகிறதே பார் அப்படின்னு சொல்லி. இந்த பருந்து எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது கருட வாகனத்துல வந்து பெருமாள் ஏறி போறாராமா. அப்ப பருந்து எது கோழி குஞ்சை தூக்கிட்டு போயிரும் இல்லையா, அது அதை அதை வந்து இங்க கொண்டு வர்றாரு. எது, பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையால் ஐயோ பருந்தெடுத்து போகிறதே வார் அப்படின்னு சொல்லி. என்னன்னா, அவர் கருட வாகனத்துல வந்து கருட வாகன சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை பார்த்துட்டு இவர் பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி காளமேகம் பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவர்ச்சியான பாடல்கள். படிக்க படிக்க நமக்கு ரொம்ப ஈடுபாடு கொடுக்கக்கூடிய பாடல்கள். ரொம்ப ஈஸியாகவும் படிச்சிருவோம். கண்ணதாசன் வந்து கவிஞர் கண்ணதாசன் வந்து இந்த பாடலை பற்றி ரொம்ப பிரபலமாக சிலாக்கியமாக எழுதி வச்சிருப்பார். அதை நம்ம முன்னால் இங்கே டேபிள்லேயே இருந்தது அந்த புஸ்தகம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் வைக்கலாம் அப்படிங்கல எனக்கு 2 ஐடியா வந்தது. ஒன்று லைவ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். லைவ் வச்சிடலாம்னாக்க நம்ம வந்து தமிழ் சேனலில் வந்து ஜூம் மீட்டிங் போடுறோம்னு வச்சுருக்கோமே, அதனால் ஜூம்குள்ளே வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ வைக்கிற லைவை ஜூமாக வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா போடையில் தான் என்ன டைட்டில் வைக்கிறது அப்படின்னதுமே இந்த டைட்டில் ஞாபகத்துக்கு வந்தது. சரி இப்படியே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி கிளப்புனது. நம்ம எப்போவுமே நம்ம தமிழ் சேனலில் வந்து அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்தோம்னா டைட்டில் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான டைட்டிலாக இருக்கும் இல்லையா. அப்போ இன்றைக்கும் டைட்டில் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவில் வச்சது தான் இது. ஒரு நிமிஷம், அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு. ஹலோ, ரத்னவேல் கூப்பிட்றாப்புல. எனிவே இன்னைக்கு நிறையா வந்திருக்காங்களே. பழனிவேல் ஐயாவும் வந்திருக்காரு, அதுவும் 1க்கு 2 கேமராவில் வந்திருக்கிறாரு. செல்லு 2 இருக்கலாம், ஆனால் வந்து வேற எதுவும் 2 இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்டில். ஸோ முதல்ல வந்து இந்த நம்ம வந்து பேசுறதுங்கிறத விட அந்த ஜூம் மீட்டிங்கில் நம்ம எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் மெயினாக ஜூம் மீட்டிங்னே அரேஞ்ச் பண்ணது. என்னதான் டைட்டாக இருந்தாலும் 9 மணிக்கு வைப்போம். 9 மணிக்கு வச்சாலாவது எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவில் தான் 9 மணி அப்படின்னு போட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகிப்போச்சு. ரைட், இப்போ வந்து நான் பேசுனது இருக்கட்டும். இப்போ தான் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் அடுத்த மீட்டிங்கில் வாருங்க, வண்டியை கட்டுறோம் பாருங்க அப்படின்னீங்கல்ல, எங்கே வாங்க பார்ப்போம், கட்டுங்க பார்ப்போம், யாராவது ஒருத்தர் வாங்க, அப்படி ஒருத்தராக வாங்க பேசுவோம். இப்போ நீங்கள் உங்கள் கருத்தை பேசுங்க. நான் தமிழ் பேச சொல்லல சார், ஒன்றும் அப்படிலாம் பயப்படாதீங்க, சும்மா ரிலாக்ஸ்டாக பேசலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா. யோகேஸ்வரலிங்கம் நிறைய சிரிக்கிறார். இன்னும் 4 பாடல் பாடுங்க அண்ணா. யாரு, முத்துச்சாமியா? உன்னைய மாதிரி என்னால தாலாட்டு பாட்டுலாம் பாட முடியாதியா. வா முத்து, வந்து ஓபன் பண்ணு மைக்க. மக விட்டுட்டாளா, படிய தூங்குறாளா, உட்கார வச்சிருக்கிறியா, கேமரா வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற. சார் இதே மாதிரி ஆனாலும் அடிக்கடி கோவிலுக்கு ஒரு சேனல்ல வந்து தைரியம் பேசுங்க சார். ஜாஸ்திப்பா. இருங்க கோவில், நான் சார் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அதாவது இப்போ முத்துச்சாமி மைக் எதுனா கேமரா ஓபன் பண்ணா சமயக்கட்டுல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆல்வேஸ் சமயக்கட்டுல இருக்கிறவரு கோகுல் தான். தைரியமா ஓபன் பண்றியா நான் மைக் அப்படின்ற மாதிரி. பேசுங்க. சார் அடிக்கடி வாங்க சார் தமிழ் சேனலுக்கு, அது அவ்வளவுதான் நான் சார், வேற வந்துடுறேன் சார். ஒண்ணும் இல்ல. நம்ம அந்த ஆமா கேப் சார், அது என்னன்னு விட்டுருச்சுங்கிறதுக்காக தெரியல. தான் சரி நம்ம கிளப்பிடுவோம் ஆமாங்க அப்படின்ட்டு. சார்.
ஸ்டார்ட் ஆமா, பண்ணணுங்க. உங்களுக்காக இல்லாட்டாலும் எங்களுக்காக வாங்க சார். ஆமா, சார் உங்க பேச்சு சப்ஜெக்டே கேட்கும்போது ஆமா. இல்ல ம். சப்ஜெக்டே ஒன்றும் ரெடி பண்ணலன்னாலும் நான் சும்மாவது வந்துட்டு போகணுங்கிற முடிவில் வாங்க வந்துட்டேன். சார். ஆமா, ஆமா சார். அதுக்காக ஆமா. அதெல்லாம் ரொம்ப வந்துருவோம். நன்றி நம்ம சார். அது எல்லாரும் கலந்து போதும். ஆ. ஒரு கலந்து அமைதி பேசிட்டே கிடைக்கும் இருப்போம். சார். சொல்லுங்க. ஆ. ஒரு அமைதி கிடைக்கும் சார். உங்க பேச்ச கேட்டாலோ, இல்ல உங்கள பார்த்தாலோ ஒரு அமைதி இருக்கு. அதனால சும்மா அப்படியே வந்துரும். ஆனா ஆ. அப்படி சொல்லலையே, அமைதிக்கு பெயர் தான் சாந்தின்றாங்க. சாந்தியை கட்டினவனத்தான் கேட்கணும், அது எத்தனை தண்டி அமைதின்னு. இல்ல அமைதின்னா நினைச்சிட்டு இருப்பாங்க. பேசாம இருக்கிறது தான் அமைதின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கு சார். ஆ. ஆ, நல்லது. அதனால சும்மாவாவது வந்துட்டு போங்க சார். வேற ஒண்ணும் கண்டிப்பா இல்ல. வர்றேன். ரொம்ப நன்றிங்க ஜி சார். தேங்க்யூ சார். ஜி, பேட்டரி சார்ஜ் ஏத்திக்கிற மாதிரி நீங்க வந்துட்டு போனீங்கன்னா எப்படிங்க? நீங்க வந்துட்டு போனீங்கன்னாவே பேட்டரி சார்ஜ் ஏத்துற மாதிரி எல்லாத்துக்கும் அதுவும் எங்களுக்கு கரெக்ட் எல்லாம் தான். நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. உங்களை எல்லாரும் பார்த்தா எனக்கு பேட்டரி சார்ஜ் ஆயிரும்ல, அந்த பாயிண்டே யோசிங்க. ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா வேலை ப்ரெஷர் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆஹா, விஜயலட்சுமியை நேராக வேற பார்க்குற மாதிரி ஆயிடுச்சா, சாரிம்மா, தப்பா எடுத்துக்காதம்மா, நான் ஃபோன்லயாவது சொல்லியிருக்கணும், வேற வழியே இல்லை. நான் நேராகவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட மீட்டிங்லேயே. ஐயோ ஐயா என்னங்க பெரிய வார்த்தைகள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா, இல்லைங்க. அப்படி இல்லை. நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு இங்கே கோயில் கும்பாபிஷேகம் சொன்னேன் இல்லையா, ஆமாங்கய்யா. நான் என்ன நினைச்சேன், தூரமா நின்று கும்பாபிஷேகத்தை பாட்டு சேலத்துக்கு கிளம்பிடலாம்னு நினைச்சேன். என்னை இழுத்துட்டு போய் உட்கார வச்சு மாலையை போட்டு உட்கார வச்சுக்கிட்டாங்க. சரிங்கய்யா அதனால அதனால என்னங்கய்யா கடவுள் சிக்கலாய். பாப்பா நல்லா இருக்கால்லம்மா? நல்லா இருக்காங்கய்யா. இங்க வந்திருக்காங்க, கீழே போயிருக்காங்க, வாக்கிங் போயிருக்காங்கய்யா. 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. அவங்கள ஃப்ரீயா விடுங்க. அவங்க வாக்கிங் போட்டும் சாக்கிங் போட்டும் என்ன வேணாலும் போட்டும். ஒண்ணும் யா. பண்ணலைங்கய்யா. நான் மட்டும் உங்களை கண்டுக்கிறதே இல்லைங்க. அவங்க மட்டும் ஃப்ரீயா தாங்க இருக்காங்க. ம். கூட்டிட்டு வரேங்கய்யா. அப்ப நம்ம குரு பூர்ணிமாவுக்கு அழைச்சிட்டு வரேங்கய்யா. கண்டிப்பா அழைச்சிட்டு கூட்டிட்டு வாங்க. வரேன். நான் உங்களை சந்திச்சு எப்படி சொல்றேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீங்க கோச்சிட்டு வேற வராம இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க சங்கின்னு வந்துட்டீங்க. நான் இப்ப பார்த்ததுமே உங்கள்ட்ட பேசணும்னு ஐயா வந்துச்சு. ஏங்கய்யா உங்ககிட்ட நான் கோவிச்சுப்பேனா? இல்லைங்கய்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஏதோ வேலை வேலை இல்லைன்னா கட்டாயம் நீங்க இல்ல வந்திருப்பீங்க. நான் அன்னைக்கு நீங்க அதான் தகவல் மட்டும் சொன்னேன் இல்ல. இல்லையா, கும்பாபிஷேகம் இருந்தது முருகவனத்துல. அந்த இதுல தான் நான் நினைச்சது எஸ்கேப் ஆயிரலாம்னு நினைச்சேன், விட மாட்டேன்ட்டாங்க. அதுல எங்க மாட்டிக்கிச்சு. எங்க இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் நிச்சயமா அது அவ்வளவுதாங்கய்யா. உண்டுமா, அது நிச்சயமா அது உண்டு. அது போதுங்கய்யா, அவ்வளவுதாங்கய்யா. கோகில் பாருங்க, அமெரிக்காவுல இருந்துட்டு உங்க ஆசீர்வாதத்துக்காக கேக் செஞ்சு கேக் கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதாங்கய்யா. நெல்லுக்கு இறைத்த நீர் சந்தோஷம். வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம்ன மாதிரி இல்ல. ஆமாங்கய்யா. எனிவே, ரொம்ப சந்தோஷங்கய்யா. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு என்னைக்கும் கிடைக்கும். அதுக்கு வாழ்க்கையில நிறைஞ்ச சந்தோஷத்தோடையும் நிறைவான பொருள் செறிவோடையும் மன மகிழ்ச்சியோடையும் உங்களை நல்லா பார்த்துக்கிற மாதிரியும் உங்க 2 பேரையும் சந்தோஷமான வாழ்க்கை அதுகளுக்கு அமையணும்னு நானும் ஆசீர்வாதம் பண்றேன். முருகனுடைய அனுகிரகம் நானும் வேண்டிக்கிறேன் முருகன். நன்றி. ரொம்ப 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 சந்தோஷங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிம்மா. வாங்க சார், இப்போ வாங்க மேடம், நீங்க ஐயா ஆரம்பிச்சுங்க. வணக்கம். அருணாஜோதி ஆ, மேடம். ஜி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிவிஏ ஜோதி ஃப்ரம் பொள்ளாச்சி. நிறைய பேருக்கு, சிலருக்கு என்னை தெரியாம இருந்திருக்கலாம். நான் ஆஸ்ட்ரோ குரூப்ல ரொம்ப நாள் வராதனால. சிவிஏ ஜோதி ஃப்ரம் பொள்ளாச்சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஜி எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க ஜி. ம் இப்ப சொல்லிங்களா நெல்லுக்கு இறைத்த நீர், ம் புல்லுக்கும் ஆங்கேன்னு ஒரு வார்த்தை படிச்ச மாதிரி ஸ்கூல் இல்ல பீரியட்ல. இருக்கு, ஆங்கே இருக்கு. அது படிக்கல, ரைமிங்க்கு ஒத்து வராதனால அது தூக்கி ஒரு ஓரமா வச்சிடுறது. ஓ, ஓகே ஆ. ஓகே ஓகே. அப்ப சரிங்க ஜி. இந்த தமிழ் ஓகே. தாய் வாழ்த்துல கீழே 4 வரியா விட்டுட்டு தானே வர்றோம் நம்ம. நம்ம விடுறது இல்ல ஜி அது. இல்லைங்க, நம்ம தான் விட்டு போறோம். நம்ம தானே வர்றோம். நமக்கு சொல்லி கொடுத்ததே இல்ல, அவ்வளவுதானே. எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதான் 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 அது நம்ம என்ன சொல்றது, நமது அரசு ஏற்பாடு ஜி அது. ம். நம்ம விடுறது இல்ல. இதுல எனக்கு ரொம்ப நாளா டவுட்டு. நான் படிச்ச காலத்துல அது பார்த்ததுனால உங்ககிட்ட கேட்கணும்னு ஜி. ரொம்ப புல்லுக்கும் நன்றி. ஆங்கே புசியுமாம் தொல்லுலகில் அது வரும். ஆங்கேங்கிற வார்த்தை வரும். ஆங்கேன்னு வரலைன்னா சீர் இடிக்கும். இந்த செயலுக்கு இலக்கணம் இடிக்கும். ஓகே. கரெக்ட் தான். நீங்க அதுக்குன்னு இப்படியா வாத்தியாருன்னு இருந்தா எல்லாத்துலயுமாமா தப்பு கண்டுபிடிக்கிறது. ஜி இது எனக்கு உள்ள வருது ஜி. நான் படிச்சதை ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொல்லல. அது என்னமா சார் தான். இந்த ஓகே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்னு இருக்குல்ல, அது 11th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு தமிழ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ஆமா 11th. அது பாருங்க, இப்போ வரைக்கும் மனப்பாடமாத்தே இருக்குது, மறக்கல. ஓகே. சொல்லி கொடுத்தா அப்படி அதுதான். சொல்லி கொடுக்கணும். வாத்தியார்னா ஆமா அதான் ஆமா, அது உண்மை ஜி, அது உண்மை. கல்மேல் எழுத்து மாதிரி அப்படியே நின்றணும்ல. தமிழ் விழா ரொம்ப அற்புதம். வீடியோல பார்த்தேன் ஜி. வந்தது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. இல்ல எல்லாரும் எல்லாமே பாருங்க. போட்டேனே, 15 பாட்டையும் போட்டாச்சு. publish 15 பார்த்திருக்கேன் ஜி. ஃபுல்லா பார்க்கல, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்த்திருக்கேன். டோட்டலா நானும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தேன். பார்த்துட்டு ஏத்திட்டேன். முதல்ல ஏத்திடுவோம், எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஏத்திட்டேன். இன்னும் நானும் ஒன்றும் முழுசா பார்க்கல.
நல்லா இருக்கு. எல்லாரும் பாருங்க. தமிழ் விழால வந்து கலந்துக்கிட்டவங்களும் பாருங்க, கலந்துக்காதவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தமிழ் விழாவுக்கு வந்த மாதிரி ரொம்ப அற்புதமா இருந்தது. அடுத்த வருஷம் நீங்க எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்கணும். எங்க இருந்தாலும் வாங்க, இதுக்காக பிளான் பண்ணிக்க. மே மாசம் இதை வந்து யோகேஸ்வரலிங்கம் கோகுலுக்கு ஸ்பெஷலா சொல்லிருங்க. கோகுல் பிளான் பண்ணியிருக்காரு ஜி, அப்படியா? வரேன்னு சொல்லி. ஆமா, ரைட். இப்பவே இல்ல வந்திருக்கலாம். சார், ஏன்னா இல்ல இல்ல குழந்தைங்க 2 எல்லாம் 3 மாசம் இன்னும் துபாயில 2 இருக்காங்க. இவர் இல்ல வந்திருக்கலாம். இல்ல மேடம், இன்னும் 2 வருஷம் இருக்கு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு வருவான்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் வரணுமா? ஓகே ஓகே. எப்போ ஆமா. வந்தாலும் ஒண்ணு தமிழ் விழாக்கு, இல்ல குரு பூர்ணிமாக்கு, இல்ல வந்து பாத யாத்திரைக்கு. பாத யாத்திரைக்கு வந்தா நடக்க விட்டுருவீங்களடா அப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்க. இல்ல சார், அப்புறம் பாத என்ன? யாத்திரை தான் முதல்ல வருவேன்னு நினைக்கிறேன். வாரப்பா. வாங்க வாங்க. சந்தோஷம். வாங்க, அடுத்தவங்க வாங்க. ரொம்ப நன்றி ஜி. நன்றி நன்றி. வாங்க யோகேஸ்வரலிங்கம் ஐயா தூக்கிட்டாரு வருங்க. ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் பேசுனாவே அழகு, அது சிரிக்க சிரிக்க பேசுறது அதை விட அழகு, அது நீங்க பேசுறது அதை விட அழகு. நல்லா இருக்கு. நான் அதனாலதான் இன்னைக்கு ரெண்டு கிரக நிலையை மட்டும் சொல்லிட்டு ஓடியான்ட்டேன். இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இழுத்து இருந்தோம்னா இன்னொரு 2 பார்ட்ல முடிச்சிருக்கலாம் குரு பயிற்சியை. ஆனா அதை வந்து நம்ம தமிழுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால தமிழுக்கு எண் 1 அழுத்தவும்னு கிளம்பியாச்சு. சரி, மிகச் சிறப்பா இருந்தது. விவேக சிந்தாமணி இப்போ ஒரு பாட புத்தகத்திலையும் இருக்கு. இந்த நீங்க கொடுத்த பாடல் நான் படிச்ச ஞாபகம். ஓ, இப்ப பாட புத்தகத்திலே இருக்கா? இருக்குங்க. ஓ, 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இருக்கிற மாதிரி இவ்வளவுதாங்க புஸ்தகம். சும்மா ஒரு 10 30 பேப்பர் தான் இருக்கும். ஆனா அது சொல்ற விஷயங்கள் அதான் சிறப்பா இருந்ததுங்க. மிக தமிழ் வந்து இந்த மாதிரி ஒரு சொல்லுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், சொல் விளையாடல்கள் வந்து தமிழ்ல நிறைய இருக்கு. அது உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிறது மிகச்சிறப்பா இருக்கு. மிக நன்றி ஐயா. சொற்சிலம்பம்னு சொல்லுவாங்க. அப்படி துளி துளி பாடுறதுக்கு பேரு சொற்சிலம்பம். கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஓகே சார், நன்றி நன்றி. நன்றி ஐயா. அப்புறம் போன விழாக்கு கொடுத்த மாதிரி கிளப்பிடாதீங்க. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அவசியம் வந்துருக்கு. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. எங்க ஷெட்யூல்டு கரெக்டா நம்மளுக்கு லிங்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இங்க ஒர்க் ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட் பொசிஷனா போச்சு. வேற ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா ஐயா. உங்களுக்கும் சேர்த்து தாயா கும்பிட்டுக்கிறோம் நாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. கண்டிப்பா குருவை வாங்கினா எல்லாருமே வாங்கின மாதிரி. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் சேர்த்தேன் கும்பிட்டுட்டு வந்தோம். எல்லாரும் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பெய்யும் மழை. நீங்க சொன்னது நல்லோர் ஒருவர் போட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நீங்க கும்பிட்டதில் நினைச்சுக்கிறோம் நாங்க. நல்லது நல்லது நல்லது. நன்றி சார். வாங்க மோகன் நடராஜன் சார். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் விழாவில் ஐயாவை பார்த்துட்டு இப்போ ஜூம்ல நேரில் சந்திக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது மாதிரி தமிழ் நிகழ்வுகள்ல தமிழ் சேனல் நிறைய வரணும் ஐயா. நீங்க ஆமா, வந்துட்டே இருக்கும். இன்னும் நமக்கு பஞ்சாயத்து என்னன்னா, முருகனுக்கு மொட்டை அடிக்க வேண்டியது பாக்கி இருக்குது. அதனாலயே என்னவோ இந்த கந்தர் அனுபூதியை பிடிச்சாலே குச்சி எடுத்துக்கிறாரு, மடார்னு மண்டல தட்டுற மாதிரி. அதனால கந்தர் அனுபூதியை பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவோம். இது நம்ம எதனா குரு பூர்ணிமா முடிச்சுட்டு அப்புறம் மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இல்லை நான் முன்னாலேயே போகலாம் அப்படின்னு. அப்படி இல்லைன்ட்டு இன்னைக்கு தான் வண்டி எஃப்சி எடுக்க போனேன். சேவ் இதெல்லாம் பண்ணிட்டு வரலான்ட்டு போனப்போ அப்போ தான் பேசிட்டு போனோம் 2 பேரும். ஸோ மகிழ்ச்சி இருக்குங்க மறுபடியும் சந்திச்சதுல. நன்றி நன்றி. நம்ம திருப்பியும் வந்து கந்தர் அனுபூதி ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இது பஞ்சாயத்து இல்லாமல் ஓடுது. கந்தர் அனுபூதியை தொட்டோம்னா எங்கனையா ஒரு பக்கம் ஒரு சின்ன பிரேக்காவது காமிச்சிருது. அதனால சரி ரைட்டு, ஒரு கேப் வச்சுக்கிறோங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். நன்றிங்க. நன்றி நன்றி. மேச்சேரி தினேஷ் வாங்க. ஐயா வணக்கம். வாங்க ஐயா, உங்களை பார்ப்பதற்கு வந்தங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. வீட்டுக்கார அம்மாவோட வந்திருந்தீங்க இல்லையா? ஆமாங்க, தமிழ் விழாவுக்கு வந்ததுங்க ஐயா. சார், தமிழ் விழால நான் என்ன நினைக்கிறேன்னா, யாருமே வந்து தமிழ் விழான்னு ஒண்ணு பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் வேணா செலவு பண்ணி செய்யலாம். உலகத்தமிழ் மாநாடுன்னு என்னத்தையும் பண்ணுவாங்க. தமிழ் விழான்னு சொல்லி நம்மள மாதிரி ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம மட்டுமா தான் இருக்கும் தமிழ்நாட்டுல. இல்லாட்டி உலகத்தமிழ் அப்படி வச்சுக்கலாமே. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஐயா குரு பூர்ணிமாவுக்கு கண்டிப்பா வந்துடுறேங்க ஐயா குடும்பத்தோட. வாங்க, அவசியம் வாங்க. அதுக்குள்ள குடும்பம் பெருசாகி வாங்க. இந்த பூர்ணிமாவுக்கு வந்துடுறேங்க ஐயா. வாங்க, வந்துடுறேங்க ஐயா. உங்களை குருவா நான் ஏத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. அதனால உங்க நிகழ்ச்சிகள் எல்லாமே குரு முருகப்பெருமான் வாங்க, நம்ம குரு பூர்ணிமால சந்திப்போம்.
நம்ம கண்டிப்பா குரு கண்டிப்பாங்க பூர்ணிமாவை ஐயா. பார்த்தா தான் அதில் தான் வந்து அது என்ன சொல்லுவாங்க, முதன்னு குரு பூர்ணிமா வந்தப்ப நடுங்க விட்டார் நம்ம ரவி. அதாவது சேர்ல உட்காருங்க, காலை தூக்கி இங்கே வைங்க, பாத பூஜை பண்ணணுங்கன்னு. நான் அதுக்கு முன்னாடி பாத பூஜைலாம் பார்த்தது கூட கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் அதாங்க. பண்ணல, தலை கிருகிருன்னு சுற்றி எந்திரிச்சு நிற்க முடியல. அப்படி ஆகி போச்சு. அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த டைம்ல. நமக்கு அவர் வேணான்னு கண்டிப்பா சொன்னாலும் அதையும் கேட்கறது இல்லை. நம்ம இவர் எம்ஜிகே பண்றாரு பாருங்க, நீங்க வந்து மண்டபத்துல முன்னால இருந்து கூட்டு போறீங்கல்ல, இந்த வேஷம் கட்டுற வேலை வேணாம் அப்படின்னா ஸ்பெஷலா இப்ப மேலதாள் மேல வாத்தியம்லாம் வச்சு ரோட்ல இருந்தே கூட்டு போயிட்டாரு. அது ஆமாங்க. மாதிரி அமைஞ்சு போச்சு. ரொம்ப மிக்க நன்றி. நன்றிங்க வாங்க ஞாபகம். வாங்க, நீங்க வரேங்க ஐயா. வாங்க. நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்களா இல்லையான்னு நினைச்சேன். ரொம்ப நன்றிங்க, ஞாபகம் வச்சிருந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னும் ஒண்ணு சொல்றேன், ப்ளூ கலர் ம். சுடிதார்ல உங்க வீட்டுக்காரம்மா வந்தாங்க. ஆமாங்க ஐயா. ஏயா நான் போட்டு வந்த கலர் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னா மாதிரி இருக்கு. கண்டிப்பா அப்படிலாம் கேட்க மாட்டேங்கய்யா. அதாவது குருவோட அப்படி பார்வையில இல்லப்பா, நம்ம அந்த படுறதுங்கிறது பிள்ளை வந்து எவ்வளவு. நல்லா என்ஜாய் பண்ணுச்சு. நான் மேடையில நின்றுட்டு இருக்கலையும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் பேசினேன். ஆமாங்க ஐயா. அதாவது மேடையில பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அப்படியே ஃபேஸை ம். பார்த்துட்டே வருவோம் இல்லையா? பார்த்துட்டே வரையில ம். யார் யார் என்ஜாய் பண்றாங்க, யார் யாருக்கு நம்ம போர் அடிக்கிறோங்கிறது தெரியும் நமக்கு. நம்ம பேசுறதுலயே தெரியும். அப்படி பேசல அவங்க நான் முகக்குறிப்புலயே கூட தெரியும். ரொம்ப உங்களை வாட்ச் பண்ணும்போது என்ன பொறணியே தெரியற அப்படின்னு என்ன கூட திட்டுச்சுங்க. என்ன நான் உங்களை சாமி? பார்ப்பதில்ல, எனக்கு ஒரு இல்ல, உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஆ வெளியே போனா கூட வந்தா கூட நீங்க அப்படி கிராஸ் பண்ணி நடந்து போனா கூட உங்களையே பார்ப்பேன். எதுக்கு அவங்களே வெறிக்க வெறிக்க பாக்குற அப்படின்னு கேட்பாங்க எங்க வீட்டுல. உங்களை முத பார்த்தாலும் எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலதான் இருந்தது. அதனால சக்தி கணேசன் கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட கேட்டேன். அவர் ஏதோ பிஸியா இருக்கிறாரு இருந்தது. உங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் அதிகமா பார்க்கணும், உங்களோட நிறைய ஆசீர்வாதம் வாங்கணும். ஒன்றும் பிரச்சனை நிறைய இல்லை, இன்ட்ராகேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வாங்க, அதான் நான் என்ன ஜூம்குள்ள வந்துட்டீங்கல்ல, என்ன ரெகுலரா வந்துட்டே தான் இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுதான். நன்றி நல்லதுங்க சார். நன்றி. நன்றி. முத்துசாமி வேலையில இருக்கேனாரு, அப்புறம் கையை தூக்கி வச்சிருக்கப்பா. நான் வீடியோல வர முடியாதுண்ணா. சரிப்பா. நீங்க நானு வீட்டுல இருந்தா உன்னைய ஒரு தாலாட்டு பாட்டு பாட சொல்லலாம்னு நினைச்சிட்டு தான் கூப்பிட்டேன். ஐயோ, அவளுக்கு பயந்துகிட்டு ஓடி வந்தேண்ணா. அவளை காணாம விளையாட விட்டுட்டு பயந்துகிட்டு ஓடி வந்தேன். இப்பயும் என்கிட்ட ஏன் சொல்லாம போனேன்னு போன் போட்டு கேக்குறா. யாரு, வீட்டுக்காரம்மாவா? இல்ல, பாப்பா. பாப்பாவா? அதானே, ஏப்பா என்னை விட்டுட்டு போன, சொல்லாம போன அப்படின்னு கேக்குறா. உங்க வீட்டுக்காரம்மா கேட்காதுப்பா. அப்பா ஒரு வழியா கிளம்பிட்டான், பிரியா இருக்கலாம் கொஞ்ச நேரம்ன்ற கண்டிஷனுக்கு வந்துடும். நீ நீங்க நெக்ஸ்ட் இது குரு பூர்ணிமாக்கு வீட்டுக்கார பிள்ளைய கூட்டு வாப்பா, லீவா போட்டு கூட. சரி, கூட்டிட்டு வரேண்ணா. இந்த டைம் எப்படியாவது கூட்டிட்டு வரேண்ணா. எப்படியாவது காலைல கையில விழுந்து கூட்டிட்டு வா. சரிண்ணா. அதுக்கும் சரிதானா? இல்லண்ணா, கூட்டிட்டு வரேண்ணா. கண்டிப்பா கூட்டிட்டு வரேண்ணா. கூட்டிட்டு வாங்க. கூட்டு வந்து நீ மேடையில ஏறி நீ என்ன பெர்ஃபார்ம் பண்றேன்னு அந்த பிள்ளை பார்த்ததுன்னா நமக்கு ஒரு பெருமை தானப்பா. அண்ணா, நீங்க வேற அது பயங்கர இதுன்னா, நீ அங்க போய் வாழ்வாள்னு கத்திட்டு இருப்ப, நான் உட்காந்து வாயை பறந்து பாத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு. நீ வீட்டுல கத்துறது விட்டாவா அப்படின்னு. நல்லா இருக்கே, இந்த டெர்மினாலஜி நல்லா இருக்கு, நல்லா பேசுது. சரி, ஒண்ணு செய்வோம், நீ கூட்டிட்டு வா சொல்றேன். அந்த பிள்ளைய மேடையில ஏத்தி மைக்க அது கையில கொடுத்துருவோம். எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்க. முன்னால போனா கடிக்கும், பின்னால போனா உதைக்கும். அதானே? அப்படிதானா? அது அப்படிதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்க இப்ப காலமேக புலவர் சொன்னீங்கல்ல, இந்த வந்து அவரு உள்ள வெளியே வந்து நின்னு பேசினாரு, உள்ள வந்து அவர் அந்த பாடல் சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த நீங்க அப்படி சொல்லும் போது என்னன்னா, அந்த இன்னொரு பாடல் இருக்கு இல்லையா, செருப்பும் விளக்கமாறும் வந்து வச்சு ஒரு பாடல் பாடுங்கன்னு காலமேக புலவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அதனால இவரை எப்படியாவது மாத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்புக்கும் விளக்கமாறுக்கும் உள்ள ஒரு பாடலை பாடுங்க அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் வந்தது. செருப்புக்கும் வீரரை சென்றிழைக்கும் வேலன், பொறுப்புக்கும் நாயகனை புள்ள மறுப்புக்கும் தண்டன் பொழுந்திருந்த தாமரை மேல் விற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே அப்படின்னு சொல்லி அந்த பாடல். அந்த பாடலோட விளக்கம் என்னன்னா, போர்க்களத்துக்கு சென்று பகவரை துன்புறுத்தும் வேலை கையில் கொண்டுள்ள முருகப்பெருமானை, அந்த கையில வச்சிருக்கிற அந்த முருகப்பெருமானை தழுவதற்குரிய அந்த அந்த உரிய அந்த வழியை
தேன் நிறைந்த தாமரையில் மலர்ந்திருக்கும் அந்த தாமரையில் மலர்ந்திருக்கும் அந்த வண்டை பார்த்து அந்த வண்டு கிட்ட சொல்ற மாதிரி தெளிவாக கூறுவாயான்னா அந்த விளக்கு மாறு அப்படிங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த போர்க்களத்துக்கு சென்று அப்படிங்கிற வந்து செரு பிளஸ் புக்கு அப்படின்னா போர்க்களத்திற்கு சென்று அப்படிங்கிற மாதிரி அந்த செருப்பும் விளக்குமாறையும் பயன்படுத்தி கூட அவர் அந்த மாதிரி பாடல் பாடினாரு அப்படிங்கிறது. அது வந்து தலைவி வந்து முருகன் கொண்ட காதலை விளக்குவதாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி படிச்சிருக்கப்பா. செருப்புக்கு சென்றுழைக்கும் வேலன் அப்படின்ற மாதிரி, அதாவது செருக்களத்தில் சென்று வெற்றி அடையக்கூடிய வேலன் அப்படின்னு ஆரம்பிச்சு விளக்கு மாறே அப்படின்னாக்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு அப்படி சொல்ற மாதிரி, அதான் விளக்கு மாறே அப்படின்னு. அதே மாதிரி இந்த வார்த்தையை பிரயோகம் பண்றதுங்கிறது, இந்த ஐயோங்கிற வார்த்தையை இவர் யூஸ் பண்ணியிருப்பார்ல, யமதர்மனுடைய பொண்டாட்டி வேறு ஐயோ அப்படிம்பாங்க. ஐயோங்கிற வார்த்தையை நம்ம கம்பர் யூஸ் பண்ணது ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணியிருப்பார். வெய்யோனொடி தன்மேனியில் விரிசேதிகள் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் போனான், ஐயோ இவன் வடிவன்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்லி வரும் அதில் கடைசி வரை. அந்த வந்து அழகான வடிவுடையவனா வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா என்ஜாய் பண்ணி படிச்சிருக்க. எனக்கு என்ன ஒரு பயணம், நம்ம பாடினா யாராவது கேட்பாங்களோ இல்ல போர் அடிச்சிருமோன்னு. ஆனா உங்களை மாதிரி பாடணும்னு எனக்கு ஆசை, வீடியோல வந்து பாடணும்னு ஆசை. நான் கொஞ்சம் அந்த பயந்து திக்கி பேசுறதுனால கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. நீயே 4 பேருக்கு முன்னாடி பேசுறோம்னு நினைக்கல, உனக்கு இந்த பயம் வரும். ஏத்தாப்புல உன் வீட்டுக்காரமா இருக்கிறதா நினைச்சு அதை மட்டுமே பார்த்து பேசுறதா நினைச்சுக்க, பயங்கரமா வரும். இப்ப நாங்கெல்லாம் பேசுறது இல்ல மேடையாருன்னு சண்டைதான் வரும். இல்ல நம்ம சண்டை விட மாட்டோம்ல. இல்ல சார் நாங்க இருக்கோம் கேட்க. இல்ல தமிழ் விழாவில் அப்படி நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். எதிர்ப்பால எங்க வீட்டுக்காரம்மா இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் வீரமா வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் சார் மேடையே ஏறினேன். நீ பேசிக்கிட்டு இருந்தா உன் பொண்ணு ஆடிக்கிட்டே இருந்தா. ஆமா சார். இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றி பரவரவென்னும் பாரில் பின்னாக்கும் உண்டாம் உற்றிடுவாம் வெள்ளனவே ஓது அப்படின்னு சொல்லி சிலைடை பாடல். அதாவது பாம்புக்கும் எள்ளுக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு இருக்குமே, கட்டி தழுவுவதால் கால் சேர ஏறுவதால் எட்டி பன்னாடை வெற்றி இழுத்தலால் முட்டை போய் ஆசைவாய் கல்லை அருந்துதலால் அப்பனையும் வேசையனலாமே விரைந்து. சார் இந்த பாட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சேனல்ல வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாடி இருக்கிறீங்க சார். பாடி விளக்கம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க சார். இந்த பாட்டை எங்க ஒய்ஃபு கிட்ட நான் கல்யாணம் ஆன புதுசுல பாடி காமிச்சேன். இப்பதான் புரியுது ஏன் உன்னைய விரட்டி அடிக்கிறான்னு. சரி, பாட்டுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது, அது வீட்டுக்காரமாட்ட சொல்லக்கூடாதுப்பா. இல்ல பாட்டுக்கு விளக்கம் சொல்லல, பாட்டை பாடி மட்டும் காமிச்சேன் இப்படி எல்லாம் அவர் பாடி இருக்காருன்னு. நல்லது, நன்றிப்பா. வேலையில இருக்க, சரி பாரு, ஊருக்க பாருங்க. ஓகே சார், பை. வாங்க பழனி வேலையா. வணக்கம் ஐயா. கால் எப்படி இருக்கு உங்களுக்கு, முழங்கால்? அது இருக்கு சார், அது ஒரு லைஃப் லாங் சார். அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்படுவீங்களோன்னு தான் நான் உங்க காலை பத்தி கேட்டேன். அதுதான் நான் அத 1968 இருந்து நான் அதை அனுபவிக்கிறேன் ஐயா. அது அதை கேர் பண்றது இல்லை. நான் என்னுடைய வேலை அது எதுவும் தடை கிடையாது. ஆனா கால் இருக்கு, காலில் அந்த ஒரு வலி இருக்கு, அது போலாம் இருக்கு. உங்களை பார்க்காதது பெரிய குறையா இருந்தது. இன்னைக்கு பார்த்தது நேரா பார்த்த ஒரு பெரிய சந்தோஷம். குரு பூர்ணிமாக்கு வருவேன். இருந்தாலும் ஒரு போட்டோ ஒண்ணு வச்சிருக்கிறேன், அடியார் மாரி உட்காந்துருக்கீங்க பாருங்க, எங்க போஸ்டர்ல வச்சுக்கிற பாருங்க. உங்களை டெய்லி பார்ப்பேன், நான் ஒரு நாள் தவறாத பார்ப்பேன். குரு பார்வை அப்படின்னு வச்சுக்கிறதா? குரு பார்வை. நான் இந்த படத்தெல்லாம் வணங்கின போது குருக்குள்ளேயும் ஒரு வணக்கு போடும்போது உங்களையே விட்டு தினம் பாக்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும். உங்களை பாக்குற குரு பூர்ணிமாவுக்கு கண்டிப்பா வருவேன். என் பையன் வந்திருக்கிறான், அதனாலதான் நான் தமிழ் விழாக்கு எதுக்கு வர முடியல. ஒண்ணு கூட இருக்காரு அவரு, இன்னும் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் கிளம்பிடுவாரு. குடும்பமா இங்க வந்திருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்க, பேர பிள்ளைகளோட பசங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா. அதெல்லாம் பண்ணிருக்கோம். சில விஷயங்கள்லாம் நிறைய போட்டோம், காரியத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் லேட்டா கூட வந்துட்டேன் நான். ஆனா உங்களை நினைச்சுக்கிட்ட ஓடி வந்து இதை ஆன் பண்றேன் அதை ஆன் பண்றேன், எதுக்காவது கிடைக்குமா நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் கிடைக்குது அப்படின்னு பண்ணி விட்டேன். செல்போனும் லேப்டாப்பும். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா, பார்த்ததுலயே ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி ஐயா.
நன்றி நன்றி. நீங்க தமிழ் விழாவுக்கு கண்டிப்பா வந்துருங்க ஐயா. தமிழ் தமிழ் இல்ல தமிழ் குரு சேனலுக்கு பூர்ணிமாக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சிடிசில கொஞ்சம் பேசுங்க ஐயா. நான் வரேன். ஒரு நான் அரை இல்ல மணி இல்ல நேரம். ரெகுலரா வரணுங்கிற முடிவுல இருக்கேன். இறைவனுடைய அருளால அது கண்டிப்பா நடக்கும். நன்றி ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றி நன்றி. நன்றி நன்றி. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு எங்க குரு பூர்ணிமா விழான்னு. திண்டுக்கல்ல சார் குரு பூர்ணிமா. ரைட். அடுத்து சார் வாங்க குரு சங்கர். சார் முதல் கண் வணக்கம். அப்புறம் சாரி, தமிழ் விழாக்கு என்னால் தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியவில்லை. பரவாயில்ல விடுங்க. குரு பூர்ணிமாவுக்கு கண்டிப்பா வந்துருவேன். வாங்க. மன்னிக்கவும். இல்ல மன்னிக்கிறதெல்லாம் கிடையாது. இது என்னத்துக்கு போய் மன்னிக்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இல்ல வரணும் தான் நினைச்சேன். நானு முருகன் சார் எல்லாம் வர மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். லாஸ்ட்ல என்னால வர முடியல, முருகன் சார் எல்லாம் வர முடியல. அவருக்கு இது 2வது தடவை மிஸ் ஆகுது. பரவாயில்ல விடுங்க. நெக்ஸ்ட் டைம் அவசியம் கலந்துங்க. பாத யாத்திரைக்கு வந்துருங்க. கண்டிப்பா சார். சார் ஏன் சார் குரு பூர்ணிமாக்கு வரேன் சார். சரி ரைட்டு. குரு பூர்ணிமாக்கு கண்டிப்பா வந்து வரேன். கண்டிப்பா வந்துடுறேன். வாங்க சார். நன்றி சார். நன்றி நன்றி சார். இது சார் வாங்க. அடுத்து யாருங்க இது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல. இப்ப நம்மளே கூப்பிடுவோமே. வேல்முருகன் சார் இருந்தாரு. எங்க வேல்முருகன் சார்? ஏரியாவிலேயே காணோம் சார். வணக்கம் வணக்கம் சார். சொல்லுங்க வாங்க சார், பேசுங்க சார். சார் நல்லா இருக்கு சார். தலைப்பு தலைப்பு நல்லா இருக்கு. என்ன பேச சொல்லாத நான் கண்டபடி பேசிப்படுவேன்ற மாதிரில இருக்கு. சார். பெரியவா பெருமாள் சொன்ன மாதிரிப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு. மேடம் இல்லையா சார் பக்கத்துல? மேடம் இருக்காங்க. நான் கொடுக்குறேன் சார். ஒரு நிமிஷம் கொடுங்க. வேல்முருகன் சார் மேடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா தேங்காய் பால் சுதி பண்ணுவாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் சென்னை போனேன்னா அவங்க சுதி சாப்பிட்டுட்டு தான் வருவேன். திருநெல்வேலி சுதி. சார் வணக்கம். வணக்கம். இப்பதான் உங்களை பத்தி பெருமையா சொல்லிக்கிருந்தேன். நீங்க நல்ல சமையல்காரங்கன்னு. பயமா இருக்கு சார். கோகுலுக்கு போட்டியா வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் இல்ல. சொல்லுங்க சார். வாங்க. ரெண்டு ஒரே ஊர் தான் சார். ரெண்டு ஒரே ஊர் தான். சமைச்சாலும் டேஸ்ட் ஒன்னா தான் இருக்கும். ஓ அப்படியா? இதுல வேற திருநெல்வேலி தானே? ஆமா ஆமா திருநெல்வேலி தான். ஓ ரைட் ரைட். அப்ப சரி. மேடம் நீங்க மீட்டிங் கேட்கல? இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கால் வலியா இருந்ததா என்ன போட்டு உட்கார்ந்துட்டேன் சார். அந்த ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ரைட் ரைட். நல்லது. நீங்க வாங்க சார். நீங்க வாங்க. மாத்தி மாத்தி வாங்க. வந்துருவோம் சார். நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா லாங் சார். ஏன் சார் என் வீட்டுக்காரர் அனுப்பி வச்சிடறேன் சார். அனுப்பிச்சு வைங்க. நாங்க அந்த இது 2ஆம் தேதிக்கு அப்புறம் அனுப்புங்க. ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆகும் எல்லா ஊரும். சரி சார். சரி சரி. ஆமா சார் 8ஆம் தேதி தான் அவர் வருவாரு சார். ஒரு மேரேஜ் இருக்கு. அப்படி வர்றேன் 5, 8 சரிங்க சார். சரிங்க சார். நீங்க வாங்க. மேரேஜ் முடிச்சுட்டு வருவாங்க சார். மேடம் நல்லா இருக்காங்களா சார்? எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே சார். அதான் இப்ப சொன்னேன் இந்த மாதிரி தமிழ் மீட்டிங்க்கு போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு, நீ உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு பொறுமையா வா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாப்ல. சார் உங்களுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி சார். உட்கார்ந்து இல்ல இல்ல பேசி ஒரு காமெடி கேளுங்க. இந்த மீட்டிங் போட்டு விட்டோம்ல, மீட்டிங்கை போட்டு விட்டதை என் ஒய்ஃப் பேசுனது இருந்துச்சு இல்லையா, அதை போட்டுவிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அந்த காலையில வந்து நீ அதை ஆஃப் பண்ணு, ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணு அண்ணாப்ல. ஏன் ஒண்ணு நான் பேசுறத நானே கேட்கறது எனக்கு நல்லா இல்ல ஒண்ணு. நான் பேசுறத நானே எல்லாம் கேட்கிறேன்ப்பா அப்படின்னு. அது மாதிரி தான். நீங்களும் வாங்க. வரேன் சார். வரேன் சார். நீங்க இதுக்கு தான் வர முடியாம போயிடுச்சு. குரு பூர்ணிமாக்கு வாங்க. கண்டிப்பா சார். நன்றி நன்றி சார். வாங்க. அடுத்து யார் பேசுறது? சார் வணக்கம் சார். பூபதி சேலத்துல இருந்து. வாங்க சார். சார் தமிழ் சேனலுக்கு வந்தாலே ஒரு குஷி ஆயிருக்கு சார். அந்த வரும்போதே அந்த சலகை கட்டிட்டு அதை கேட்டீங்கல்ல, ஏன் வந்துட்டேன் ஆனா பக்கவாத்தி உள்ள ரெடி பண்ண அது எப்படி ஒரு இயல்பா வருதுங்களா சார்? அது அப்படியே அது என்ன சொல்றது, அது அந்த மைக்கேல் மதன காமராஜன்ல கமலஹாசன் அந்த மார்ச் போடும்போது அந்த இங்கிலீஷ்கார மாதிரி பேசுறான். ஒன்னு சொல்லுவேன்னா கேட்ச் மை பாயிண்ட்ங்கிறத சொல்லுவான். ஐயோ நல்லா சோக்காக்குதியா, அதெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வர்றது இல்ல அப்படின்பா. எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் அப்படியே இயல்பா வர்றது. ஏன் சார்? ஆமா சார். இது கேஷுவலா வர்றது தானே. நம்ம இது பிளான் பண்ணா வராது சார். பிளான் பண்ணா சீரியஸ் ஆயிருவோம் சார். அதான் அப்படியே அந்த குசி அந்த தமிழ் சேனலுக்கு வந்தீங்கன்னா உங்க பொலிவு, அந்த
பக்கமா இருக்கிறது தான். பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா அந்த என்ன சொல்றது, ஒரு சொந்தங்களை பாக்குற மாதிரி அது ஒரு ஆமா சார். ஒரு இருக்கும். சார் தமிழ் சேனல்ல இன்னும் இன்னும் வந்து இப்போ புதுசா வந்தவங்களுக்கு இன்னும் அந்த டச் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நானும் அடிக்கடி ஜூமுக்குள்ள வரணும். சார் யார் வீட்டில் என்ன பிரச்சனை அதுக்கு சொல்யூஷன்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க சார் எல்லாம். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நான் திருச்சி போயிட்டு வர்றேன். வரையில பல்லவியை பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு. சரி பார்த்துட்டு போகலாம், அந்த பிள்ளை தனியாக இருக்காளே ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, ஏம்மா நீ என்னம்மா சாப்பிடுவே, உனக்கு என்ன வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் வந்தாலே போதும், வர்றதே பெருசு அப்படின்ட்டாப்புல. சரி ரைட் அப்படின்ட்டு அப்புறம் கிளம்பி போயாச்சு. போனதுக்கப்புறம் அங்கே சார் நான் இங்கே பாருங்க, அங்கே பார்க்குறேன் எல்லாம் பேரண்ட்ஸோட உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்குறேன், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க சார், இன்னைக்கு விசிட்டிங் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அப்போ தான் சொன்னேன், அப்போ நம்ம போயிருக்கிறோம்ல, அந்த கேட்லேயே கார்டியனில் எழுதி தான் உள்ளே போனேன். நம்ம போயிருக்கிறோம்ல, நீ என்ன பண்ணுற, நான் சும்மா தான் இருக்கேன், ஏறி உட்காரு வண்டியில், வா போகலாம் திண்டுக்கலுக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போது அது பாருங்களேன், இது கூப்பிட்டுட்டு வந்ததை விட ஒரு விஷயம் நடந்தது. நான் கூப்பிட்டு வர்றேங்கிறத தகவல் சொல்கிறதுக்கு அருணாச்சலம் மேடத்துக்கு ஃபோன் பண்ணுறேன். அந்த பிள்ளை சொல்கிறாப்புல, நான் அம்மாட்ட சொல்லிட்டு தாங்க கிளம்புனேன் வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாலே அப்படின்னா பார்த்துங்க. அப்போ எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஆயிடுது சார், ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி, ஒரு குடும்பம்ங்கிற மாதிரியான இடத்துக்கு வந்துடுறோம் நம்ம. நான் மேடையில் சொன்ன மாதிரி எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து பல்லவி தான். அந்த வகையில் இது மாதிரி நிறைய நமக்குள்ள நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன் வருவாங்க. உண்மையில நாங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமா நம்ம எல்லாம் சார். உங்களால் ஆசிரியப்பட்டவர். ஆமா, இறைவனால் முருகனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரைட்டு, வாங்க நம்ம சம்பத்து வீட்டுக்காரம்மாவோட வந்திருக்கீங்க. வீட்டுக்காரம்மாவா பாப்பா இருக்காளா? ஓ, இப்ப நீங்க பேசலாம். இந்த தடவை தமிழ் மேடையில நீங்க தான் கம்பு சுத்திக்கிட்டு இருந்தீங்க. போச்சுரா, இதுக்கு நான் உங்களை பேச சொல்லாமலே இருந்திருக்கலாம். அதாவது சிக்கல் என்ன தெரியுங்களா, 2 பேரும் திட்டுனா கூட காதுல வாங்காம போயிடலாம். இந்த மாதிரி பேசல கேட்டே ஆகணும். அப்படி கேட்கல என்ன ஆகுதுன்னா, நிஜமா சொல்றேன் சம்பத்து, எல்லாத்துக்கும் தான். அதாவது கொஞ்சம் உயரம் போகலையே கிடுக்கிடுன்னு ஆடிடும். நம்ம அதை பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த சவுந்தரை கேட்டா தெரியும், டிஎம்எஸ் கேட்டோம்னா தெரியும். நீங்க சொல்லுங்க, இப்ப பேசுங்க சம்பத்து. அந்த மாதிரி ஒரு இந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய தகுதி எல்லாமே நான் சொல்ல வரேன். ஏன்னா எவ்வளவு ஒரு இது பேசினாலும் அதை வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டு அதை கடந்து போற தன்மை போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உங்களுக்கு தமிழ் கத்துக்கிறத எங்களுக்கு ஒரு புதுசா ஒரு வாக்கியத்துக்கு போய் கத்துக்கிற மாதிரி இருக்கு. ஒரு முன்னாள் தாண்டி ஒரு வாக்கியம் இருக்கு. ஏன்னா தமிழ்ல நம்ம சரியாக பேசிட்டு மாட்டோம், படிச்சதோடு சரி. இன்னைக்கு தமிழ் பேசுறோம்னா உங்கள்கிட்ட பேச கத்துக்கிட்டு நம்ம பேசுறப்ப நம்ம உச்சரிக்க பேசணும், தெளிவா பேசணுங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வருது. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வருது. அதே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த பின்னாடி வந்து நீங்க தமிழ் விழாவில் அந்த பின்னாடி போட்டோவெல்லாம் வச்சிருந்தோம்ல, அந்த போட்டோல வந்து நம்ம தமிழினுடைய பாரம்பரிய விளையாட்டை எல்லாமே நம்ம அதுல ஆட் பண்ணோம்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. அதை நான் வந்து எங்க பார்த்தேன் அப்படின்னா, நான் ஒரு ஃப்ரெண்டோடைய கடை திருவிழாவுக்கு போயிருந்தேன். அவர் வந்து அந்த கடை ஃபுல்லா வந்து பேக்ரவுண்ட் போடு நம்மளுடைய தமிழோடைய விளையாட்டு, அந்த வயல், இது எல்லாமே போட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த புடிச்ச வீடு இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாமே அதுல நான் பார்த்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்து. போட்டோ எனக்கு நீங்க பார்த்த போட்டோவை அனுப்புங்க. நான் வந்து அடுத்த தமிழ் விழாவுக்கு அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே ஜி, கண்டிப்பா அனுப்புறேன் ஜி. நாளைக்கு நான் போய் எடுத்துட்டு நான் அனுப்புறேன் ஜி. ஓகே ஓகே ஜி, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. வாங்க டிஎம்எஸ், வீட்டுக்காரம்மா நல்லா இருக்கா? ஐயா நல்லா இருக்காங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்துல கண்டிப்பா நல்லா இருக்காங்க ஐயா. நீ கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம். இல்லைங்க, இது செல்லுல ஏதோ ப்ராப்ளம். செல்லுல ஏதோ ப்ராப்ளம், ஒருவேளை கரண்டிலேயே போட்டாலோ வீட்டுக்காரம்மா. அதெல்லாம் மொட்டை போட்ட மாதிரி இருக்கு சார். வீங்கி போய் வந்திருக்கியா, வெயிட்டு கூடி வந்திருக்கியா? ரெண்டுமே தாங்கய்யா. ரெண்டுமே தான். ஆமாங்கய்யா. ஐயா, ஒரு விஷயத்த நான் நேத்திலிருந்தே மனசுல வச்சுட்டு இருந்தேன். அது இன்னைக்கே சொல்ற சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நான் முருகனுக்கு நன்றி சொல்றேன். நேத்து ஒரு அம்மா கேட்ட கேள்விக்கே நேத்து லைவ்ல கடைசியா ஒரு ஆன்சர் பண்ணீங்க. இந்த மாதிரி சந்தேகப்படுறாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு நீங்க ரொம்ப அதை பக்குவமா நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகிறப்ப சரியாகும், அது கண்டுக்க வேணாம்னு சொன்னீங்க.
அந்த பக்குவத்தை ஃபீல் பண்ற தகுதியாவது நமக்கு முருகன் கொடுத்திருக்காருன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி உங்க கூட எல்லாம் டிராவல் பண்ற பாக்கியத்தையும் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சவங்கன்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூபதி ஆகிட்ட அதேதான் அந்த வார்த்தையை நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. பிளஸ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்கய்யா. நன்றிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நீயும் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட, இப்போ ஆஃபீஸ் போட்டு பார்க்குற இல்லை, இன்னும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாரு, நிறைய வர்றது வந்து இந்த உறவு சிக்கல்கள் தான் வரும். ஜோசியர்கிட்ட வர்றது உறவு சிக்கல்கள் தான் வரும். இதில் என்ன பஞ்சாயத்துனா, நம்மகிட்ட வர்றது ஊராமே எல்லாருமே ஓப்பனாக பேசி ஆகணும், அவங்க கஷ்டத்தை சொல்லி ஆகணும், எல்லாம் பண்ணி ஆகணும். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த கம்பை ஒன்று நட்டு வச்சு மேலே களை கூத்தாடுவாங்கல்ல, அது மாதிரி களை கூத்தாடுவாங்க. கம்பு வளைஞ்சிடக்கூடாது, பார்த்துக்க. வயசு கம்மியா, அதனால சொல்றேன். சரிங்க சரிங்க. ஆமா, நம்ம எந்த ரூபத்திலையும் நம்ம மனோநிலை சமநிலையை விடவே கூடாது சௌந்தர். சரிங்க சரி. அப்படியே கண்டிப்பா. நம்ம சமநிலையை நம்ம பாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும். பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க, கேட்குறவங்க இந்த இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க நம்ம வீடியோவில், எடுத்து வீட்டுக்காரம்மாட்ட காமிச்சேன். அதாவது உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்ல. ஷார்ட்ஸ்லேயோ இதுலேயோ இருந்தது. காமிச்சேனா, காமிச்சதும் அதான் சொன்னேன், வந்து இருந்து பார்த்தாவில்ல தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், உள்ளூர் மாட்டை சந்தைக்கு தான் பிடிக்கணும் அப்படின்ற கணக்கா. நன்றிங்க நன்றிங்க. நன்றி நன்றி. நன்றி. இதில் என்ன பியூட்டினா, சௌந்தருக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க மாமனாருக்கு ஒரு ஆசிரியர், தகப்பன் சுவாமி மாதிரி இவர் மாமனார் சுவாமி. இந்த இடத்துல அதை சொல்லணும் எல்லாத்துக்கும், இல்லை? அவர் தான் குருநாதர். எனிவே, இல்லைங்க. மிக்க நன்றிப்பா. நன்றி. வாங்க அடுத்து. நான் கூப்பிடல, நீங்க பேசுங்க. யாராவது ஒருத்தர். மகேஸ்வரி இருக்காங்களா? யார்? மேட்டுப்பாளையம் மகேஸ்வரியா? சார் வணக்கம் சார். நான் தான் சார். கம்முன்னே இருக்கீங்க. முதல்ல கையை தூக்கி வச்சிருப்பீங்க. இப்ப வந்து குரு என்ன செய்வாருன்னு கேட்டா டக்குன்னு வந்து பேசியிருப்பீங்கல்ல. ஆமா சார். சார் அன்னைக்கு அதுக்கு நேரத்துல 5 மணிக்கே கிளம்புனதுனால உங்ககிட்ட சொல்லிட்டு வர முடியாம போயிடுச்சு சார். நான் தேவி கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு தான் சார் வந்தேன். ஒன்றும் பிரச்சனை சாரி இல்லை. சார். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தேவி சரி, வந்ததுமே அப்புறம் போன் கேட்டேன், காலையில தேவி வந்ததுமே கேட்டேம்மா மகேஸ்வரி எங்கன்னு. அவங்க கிளம்பிட்டாங்க, 5 மணிக்கே கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அப்புறம் அந்த பிள்ளைய கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல கருப்பையா தான் பஸ் ஏற்றி விட சொன்னேன். அதான் சார் சொல்லிட்டு தான் சார் வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்ட்டு வந்து சரி, ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் நீங்க பிஸியா இருப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றனால பண்ணல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழே இனிமை சார். தமிழே இனிமை சார். அது உங்க வாயால இந்த தமிழ் செய்யுள் கேட்கறதுன்றது ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நன்றி நன்றி. ஒவ்வொரு செயலும் இன்னும் நிறைய பாடல்கள் உங்க வாயால கேட்கணுன்றது தான் சார் எங்களுடைய விருப்பம். அது ஃபர்ஸ்ட் எல்லாம் வீடியோஸ்ல வந்துட்டு நீங்க அதிகமா அந்த செய்யுள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, இந்த பாடல்கள் எல்லாம் அது கேட்டுட்டே இருப்போம் நாங்க. ஆனா இப்ப அது ரொம்பவே கம்மியாயிருச்சு. சரி, இன்னைக்கு தமிழ் நிகழ்ச்சியிலனாச்சும் சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒரு 2-3 நிறுத்திட்டீங்க. போச்சுடா. அப்படி இல்லைம்மா, ஆமா. அதாவது தமிழுக்குள்ள வரையில நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா. இப்போ இன்னைக்கு காலமேகத்தை பற்றி பேசணும்னு ஆரம்பிச்சதுமே காலமேகம் புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறையா வந்து படிக்கிறது குறைஞ்சி போச்சு. அதனால வரக்கூடிய சிக்கல்கள் நிறைய. என்கேஜ்மெண்ட்டுமா, ஒரு பக்கம் ஷார்ட்ஸ் போடுறோம், ஒரு பக்கம் போஸ்ட் போடுறோம், இன்னொரு பக்கம் பொழப்ப பார்க்குறோம், அதையும் பார்த்து தானே ஆனோம். அப்புறம் வந்து கண்டிப்பா சார். இதை பார்க்குறோம் அதை பார்க்குறோம்னு எல்லாம் பார்த்து ஃபேமிலி எதுவும் பார்க்கறது இல்லை, ஃப்ரீயாக விட்டுறது. அதனால தான் இந்த அளவுக்காவது கம்பு சுத்த முடியுது, இல்லாட்டி முடியாது, ரொம்ப கஷ்டம். வாங்க சார், இதுலயும் வாங்க சார், அஸ்ட்ரோலயும் வாங்க சார் ஒரு டைம். வரேம்மா, வரேன் சார். ரவி சார், அவர் என்ன பின்னால உட்காந்து வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு, வரைஞ்சு தள்ளிக்கிட்டே இருக்காரு. ஒரு புதுசா இல்ல சார், ஒரு புது இது ஆர்ட் ஒண்ணு, அதுக்காக ஒரு செஞ்சுன்னு இருக்கிறாருங்க. கால் சரியா போச்சாப்பா? சரியாச்சுங்க. ரைட். இப்ப வந்து பேசுங்க. கால் கொப்பளிக்கிற அளவுக்கு அப்பா வந்து கோயில்ல போய் முரட்டுத்தனமா சாமி கும்பிடுறது. முருகனை கெட்டியா பிடிச்சி காட்டி உருண்டேன்னு நினைக்கிறேன் நீங்க. சாமி கும்பிட இது ஒரு புது விதமான ஒரு ஆர்ட். நான் மறைச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நானு. இருங்க வரேன், நான் பின் பண்றேன். இல்ல நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். தலை மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. இது உச்சிஷ்ட மகா கணபதி. இது ஆக்சுவலா வந்து இது வந்து இது ஒரு சரியான ஆர்ட். இது ஆக்சுவலா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்னா பென்சில்ல வரைஞ்சது கிடையாது. இது வந்து கருவு.
அதான் எம்போஸ் பண்ணி வரும். எம்போசிங்னா தென் மெட்டல்ல தானே எம்போசிங் வரும், அது பேப்பர்லயே எம்போசிங் வருமா? இது வந்து வுட்டு சார், இது வுட் ஐயா, வுட் அது வுட்டா இது? வுட்டு. ஓ, வுட் இது ஒரு கார்விங்னு மேஜர் சொல்லுவாங்கல்ல, அதுவா? வுட் கார்விங் தானப்பா? உட்காருங்க. ம். இது வந்து அது ஒரு சிஸ்டமே போடும் இப்ப, ஆனா நீங்க இதை மேனுவலா பண்றீங்க இல்லையா? சூப்பர். இது ஒரு முக்கியமான இதுக்காக அது 3 days ஆச்சு. அது ரெண்டு போயிருந்தது. ஓ சார், எங்க இருக்காப்ல ஆக்சுவலா? நீங்க எங்க இருக்கீங்க இப்ப? திருப்பூர்லயா வேலூர்லயா? நான் இன்னைக்கு திருப்பத்தூர்ல இருக்கிறேன் ஐயா. ஓ, திருப்பத்தூர்ல இருக்கீங்களா? திருப்பத்தூர்ல இருந்து இவர் இதுக்காகவே சென்னையில இருந்து வந்து ஆர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி சரி. இது எத்தனை நாள் ஒர்க்குப்பா? இல்லையா, அது ஒரு இது இப்ப 2 நாள் ஆச்சுங்க. 2 நாள் முடிஞ்சிருச்சு, ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓ சரி 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 சரி. வேற ஒரு நல்லபடியா ஒர்க்கர் பண்ணட்டும். விஷ் ஹிம் ஆல் சக்சஸ். ஏற்கனவே வளர்ந்துகிட்டு இருக்காப்ல, இன்னும் நல்லா வளரட்டும் சார். இல்ல, இது இங்க நம்ம இதுல வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றோம் இது. ஓ சாதாரணமா இது வந்து ஏன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மரத்தை எடுத்து அதை கட் பண்ணி அதுக்கு 4 நட்சத்திரம் பார்த்து அதுக்கப்புறம் இதை பண்ணி அதுக்கப்புறம் இது வேற ஒரு இதுக்காக ஒரு இது பண்ணது ஆக்சுவலா. அது நம்ம நேர்ல குரு பூஜை வரும்போது உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே 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 சார். ஏன்னா இந்த மீட்டிங்ல அதை பத்தி நம்ம பேச முடியாது. இல்ல வேண்டாம், இது வந்து பப்ளிக்காவும் போகும். அதனாலதான் அது இது பண்ணலாம். சரிங்க சார். சரி. மேஜர் ஒர்க் அது. அதனால அது ஒரு சித்தருடைய இதுங்க ஆக்சுவலா வந்து பேசுவோம் நம்ம. வாங்க, நீங்க நேர்ல வர்றீங்கல்ல, வாங்க பேசுவோம். கண்டிப்பா. ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். விஷ் யூ ஆல் சக்சஸ் பா. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க, இலக்கியா ஐபோன்ல உட்காந்துருக்காங்க. நம்பி சார், நீங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இலக்கியா எந்த ஊரு? சார் நான் வந்து தஞ்சாவூர் சார். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசுறேன். நீங்களே கூப்பிட்டு நான் பேசுறேன் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். எனக்கு முருகனே பிளஸ் பண்ண மாதிரி இருக்கு சார். நீங்களே பேசியிருக்க வேண்டியதானம்மா. நான் வந்து அதன அந்த உங்க ஊரை கடக்கிறப்பெல்லாம் உள்ள வந்து பெரிய கோயிலுக்குள்ள போய் உட்காந்துக்கிறது. எவ்வளோ நேரம் மேக்சிமம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு தான் போவேன். அது எடுத்த போட்டோவையே திருப்பி 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 எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆமா சார், தஞ்சாவூர் கோயில் நல்லா இருக்கும் சார். நம்ம இதுக்கு சரஸ்வதி மகால்ல வந்து இது போடுவாங்கல்லம்மா, அது என்ன, என்னது? தள்ளுபடி விற்பனை போடுவாங்கல்ல? ஆமா சார், ஆமா சார். அது எந்த மாசம்? கரெக்டா தெரியலையே சார். சரி, நீங்க விசாரிச்சு எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். சார், உங்க காலையில தூங்கி எந்திரிச்சோடனே நான் வந்து நீங்க எதுவும் வீடியோஸ் போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு தான் சார் நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்த வேலை அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன். சாணம் வைக்கிற சோனை வந்துட்டானான்னு முதல்ல பார்த்துறது. உங்களோட தமிழுக்கு ரொம்ப ஃபேன் சார் நான். உரிமை, நல்லது சார். 12 சொல்லுங்க. குருநாத வந்து வணக்கம் சொல்லிடுவா. வணக்கம் வச்சிரு. வணக்கம்மா. அவர் தான் சொல்லாம கிளம்பிட்டாருன்னா நீயும் சொல்லாம கிளம்பிட்ட. ஏமா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும்ல. குரு பூர்ணிமா வந்துரு வந்துரு வந்துரு. குரு பூர்ணிமாக்கு வாமா. அப்ப சொல்லிட்டு போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப பூரா நம்ம ஆளுகளா தான் இருப்போம். ஓகே ஓகே ஓகே. அம்மா பேசுங்க. தஞ்சாவூர் ஐபோன் இலக்கியா. ஹலோ சார். சார் நான் வந்து 12th படிச்ச உடனே தமிழ் முடிஞ்சிருச்சு சார். அதுக்கப்புறம் வரல சார். ஆனா அதுக்கப்புறம் நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் சார் எனக்கு தமிழ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு சார். பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஆமா உங்க சார். ஊர் கோயிலுமா? தெரியுதா? தெரியுது சார், தெரியுது சார். நல்லா இருக்கு சார். போட்டோ நல்லா இருக்கு. சார் தமிழ் நீங்க வந்து சார் தமிழ் நீங்க எப்படி சார் இவ்வளோ அழகா பாடுறீங்க சார்? இந்த மாதிரி நான் பாடி கேட்கவே இல்லை சார். அப்படியா? ஆமா சார். இல்லம்மா, அதெல்லாம் நிறைய பாடுவாங்க. அதாவது இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. படிக்கிற காலத்துல தமிழ் சங்க போட்டியில நிறைய கலந்துட்டு இருக்கேம்மா. ஓகே சார். அந்த அனுபவத்துல ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுல்ல தமிழ்ல. தமிழ் படிக்கிறதுக்காக தான் ஜோசியம் படிச்சேன்னே சொல்லியிருக்கேனே நான். ஆமா ஆமா. நானா நிறைய பைகாட் பண்ண ட்ரை பண்றேன். பட் வர மாட்டேங்குது சார். எனக்கு வர மாட்டேங்குதா?
ஆமா சார். தியரி பார்ட் வருது. ஆனா அந்த பாட்டு வர மாட்டேங்குது சார். இல்லம்மா, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பிளஸ்ஸிங் எப்படி வரும்னா, ம். நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணிடுவோம். நமக்கு வேணுங்கல அது வெளியே வரணும்ல. எஸ் சார், எஸ் அத சார். வந்து எடுத்து கொடுக்கறது முருகன் தான் எடுத்து கொடுப்பாரு. அவர் தான் தமிழ் கடவுள். ஓகே, ஓகே சார். இப்ப ஒரு ஓகே விஷயம் சார். இப்ப இது வந்து நம்ம இவரு செருப்புக்கும் விளக்கு மாத்துக்கும் சொன்னார் இல்லையா நம்ம முத்துச்சாமி. ஓகே சார். முத்துச்சாமி சொன்னதுமே எனக்கு எள்ளுக்கும் தேங்காய்க்கும் வந்தது இல்லையா? ஆ ஓகே சார். அது மாதிரி புரியுது எடுத்து சார். கொடுக்கணும்ல. அதை இப்ப ஓகே. நான் சொன்னதும் அவருக்கு எடுத்தாரு பாருங்க. முத்துச்சாமி எடுத்தாரு பாருங்க. அவங்க அது அடுத்த காலமேகம் பாட்டையே எடுத்தாரு பாருங்க. ஓகே, ஓகே சார். ஓகே சார். நீங்களும் வந்துருவீங்க. நீங்க படிச்சுட்டே இருங்க. ஓகே சார். ஆக்சுவலா எனக்கு சின்ன குழந்தைங்கலாம் இருக்கிறதுனால என்னால அந்த மீட்டிங்லாம் வர முடியறது இல்ல சார். தமிழ் மீட்டிங் அதெல்லாம். தமிழுக்கே உரித்தான ஊர்ல இருக்கீங்க. தஞ்சை தரணியில இல்ல? ஆமா சார். ஓகேம்மா. டவுனுக்குள்ள தான் இருக்கீங்களா? வெளியில இருக்கீங்களாம்மா? இல்ல சார். நான் கொஞ்சம் பக்கத்துல வேற ஊர் சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாய்ப்பு கிடைச்சா அதை விசாரிச்சு சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா. சோசியோ குரூப்ல இருக்க எல்லாத்துக்கும் சொன்னா எல்லாம் கிளம்பிடுவாங்க புஸ்தகம் வாங்குறதுக்கு. கண்டிப்பா சொல்றேன் சார். பாதி விலையில கொடுப்பாங்க. சரபோஜி பிறந்த நாளுக்கு அதுக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா நாளைக்கே நான் அப்டேட் பண்றேன் சார். ரைட், ஓகேம்மா. அடுத்த ஓகே மீட்டிங்ல சார். அப்டேட் பண்றீங்க நீங்க. ஓகே சார். ஷூர் சார். ஓகேம்மா, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. முருகன் சார். ஐயாவுக்கு தமிழ் வருதுன்னா தமிழுக்கு ஐயாவை பிடிக்கும். அதனால இது நல்லா இருக்கு சார். முருகன் சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். மன்னிக்கணும் சார். இல்லை, அதெல்லாம் வேண்டியதில்லை. ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வரலாம்னு இருந்தோம். அதை வந்து நான் குருசங்கரே சொல்லிட்டாரு. நான் தான் வேணாம்னு நிறுத்திவிட்டேன் அவரை அப்படின்னே சொல்லிட்டாரு. அதனால அவரையே மன்னிச்சாச்சு, விடுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. சிரமம் ஆயிடுங்க சார். ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறேன் சார் நான். ஏன் சார், உடம்பு இல்லையா? மாமனாருக்கு உடம்பு முடியல. ஓ. ஹை பிச்சில் போயிட்டாரு. வருஷ பிறப்பு அன்னைக்கு நைட்டு கொண்டு போய் சிம்ஸ்ல அட்மிட் பண்ணோம். சரி. அங்கேயே ஒரு 20 நாள். அதுக்கு பிறகு வீட்டுக்கு இட்டுன்னு வந்தோம். 4 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி இட்டுன்னு வந்துக்கின்னு இருக்கிறேன். இப்போ கூட நீங்க மீட்டிங் ஆரம்பிச்சுதான் உட்காந்துன்னு இருந்தா 2 மாத்திரை வாங்கினுவான்னு சொல்லி உத்தரவு வந்தது. மச்சின்சிக்கிட்ட இருந்து போய் அவருக்கு 2 மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இப்ப திரும்ப சரி முடிஞ்சுதா முடியலையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சார் ஓப்பன் பண்ணேன். இப்ப திரும்ப அது மாதிரி ரொம்பவும் சிக்கலா ஓடிக்கின்னு இருக்குது அவர் நிலைமை. 80 வயசு ஆகுது. ரைட் 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 சார். எல்லாத்தையும் கடந்து வந்து தானே சார் ஆகணும். ஆமா, அதுல ஒன்றும் பண்ண முடியல. அதனாலதான் மீட்டிங்க்கும் வர முடியல. உண்மைதான் உண்மைதான். அவருக்கு வயசு சார், ஜாம 80 சார். போடுறீங்களா? என்ன சார் இப்ப அது என்ன சொல்லுவாங்க, 80 வயசு சொன்னீங்களா அவருக்கு? ஆமாங்க சார். இதுல ஜோசியம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றேன். நிமித்தத்துல இது என்ன சொல்லுதுன்னு விஜயலட்சுமி சொல்லுங்க. ஐயா 3ஆம் இடத்தை குறிக்குதுங்க. 21 நிமிஷம் போயிட்டு இருக்கீங்க ஐயா. இப்ப என்கிட்ட நீங்க கேள்வி கேட்ட உடனே அதனால கட்டாயம் கொஞ்சம் அவருக்கு சங்கடமான நிலைகள் அப்படிங்கறதே திருப்பி காமிக்குதுங்கய்யா. சரி, கவலைக்கிடமான. இப்ப நானும் ஐயா 10 மணி 21 நிமிஷம் ஐயா. கர்மா அங்க வேலை செய்யுதுங்கய்யா. சரி, நல்லது. ஆக்சுவலா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க முருகன் சார், நீங்க பேசுங்க. ரொம்ப அதாவது 12 குடையோன்னு 6ல இருந்து தசா நடத்தின்னு இருக்கிறான் கண்ணியில. சரி, குரு தட்சணை நம்ம ஓடி அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. இது டிஎம்எஸ் சொல்லு. ஐயா எனக்கும் நெகட்டிவா தாங்க படுது. 2வது இது அர்த்த ஜாமம் வேற. அதுவும் இல்லாம ஐயா கேக்குற லேட்டா தான் ஐயாவும் ஜாயின் பண்ணாரு. 8ஆம் நம்பரை வேற குறிச்சாரு. அதனால சனி ஆயுள வந்து பூரணப்படுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு நிமித்தம் தாங்க எனக்கும் தெரியும். சரி, இப்ப பாருங்க ஓரளவு இது கரெக்டா வந்துட்டேன் டிஎம்எஸ் சார். முருகன் சார் சொல்லுங்க சார். வயசு 80 சார் அவருக்கு. ஆமா. 80க்கு அப்புறம் ஃபிகர் இல்லை, 0 தான் இருக்கு. ஆமா. 8க்கு அப்புறம் ஃபிகர் இல்லை. அப்படிங்கல 8ஆம் இடம்ங்கிறது ஆயுளை குறிக்கிறதுங்கிறதுனால அந்த பாயிண்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து 2 மாத்திரை வாங்க போனீங்க. ஆமாங்க. ஸோ இது ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. 2 மாத்திரை. இது வந்து 2 மந்த்ஸாக இருக்கலாம்,
அல்லது 2 வீக்காக இருக்கலாம், 2 டேஸாக இருக்கலாம், 2 ஹவர்ஸாக இருக்கலாங்கிற மாதிரி பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால அது வந்து ஒரு 2 மாசம் சரியில்லை. அப்படிதாங்க ஐயா, நான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறேன். இவர் உடல்நல பாதிப்புனால நம்ம டிஎம்எஸ் கல்யாணத்தையும் அட்டன் பண்ண முடியல, விஜயலட்சுமி கல்யாணத்தையும் அட்டன் பண்ண முடியல. அவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு தயக்கமா இருக்குதுங்க. அவங்க அதெல்லாம் தயக்கப்படக்கூடாது. நான் இப்ப அவங்க விஜயலட்சுமி நேரடியா கல்யாணத்துக்கு போனா மன்னா இவருக்கு என்னை உடல்நல மன்னித்து பிரச்சனை, விடுங்கள்னு விழுந்துட்டேன். இவர் உடல்நல பிரச்சனை, அப்பெல்லாம் உடல்நல பிரச்சனை. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால சூழ்நிலைகள், மத்தவங்களும் அதை முருகன் கவனமா சார் இருமா ஒரு நிமிஷம். முருகன் சார், உங்க சார்பா அந்த பிள்ளையில நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். யாரு? நம்ம ரொம்ப இவரு டிஎம்எஸ் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நானு. இப்ப நாம வந்தோம்னா அவங்க 2 பேரையும் சந்திச்சு என்னுடைய ஆசிகளை நேரா போய் கொடுக்கணும்னு தான் நினைச்சின்னு இருந்தேன். சந்தர்ப்பம் இல்லை. குரு பூர்ணிமாவுக்காவது குரு ஆசீர்வாதத்தோட அதை செய்ய முடியுதான்னு முயற்சி பண்ணணும்னு இருக்கிறேன் ஐயா. நிச்சயமா நம்ம டிஎம்எஸ் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார். நானு என்னைய கூட்டு போய் மாப்பிள்ளை ரூம்ல மாப்பிள்ளை மாதிரி உட்கார வச்சிட்டாரு. ஆமா. அப்புறம் அங்கனையே ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்தேன் நான் இந்த பிள்ளையில. எல்லாம் செய்தியெல்லாம் வந்ததுங்க ஐயா. ம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாம் நல்லா நடந்ததுன்னு தெரிஞ்சது, சந்தோஷப்பட்டேன். இதான் விஷயம். நம்ம ஆசை தம்பி சார்கிட்டையும் சொன்னேன், குரு சங்கர்கிட்டையும் சொல்லியிருந்தேன். என்னுடைய நிலைமையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நல்லது நல்லது நல்லது. ரொம்ப நன்றி ஐயா. விழா நன்றி. சிறப்பா நடந்தது. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அடுத்த முறை விழாவில் கண்டிப்பா சந்திக்கணும்னு இருக்கிறேன். ஆமா. முருகன் அருள். போன முறை குரு பூர்ணிமால நம்ம புஸ்தகத்தை படிச்சு அதுக்கான நோட்ஸ் எடுத்து அது ஜூஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தீங்க மேடையில. ஞாபகம் இருக்கா? ஆமா ஐயா, ஆமா ஐயா. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அது வீடியோல வரவே இல்லை. அந்த வீடியோ வரவே இல்லை ஐயா. போச்சுரா. ஆமா, அது வீடியோ வரும்னு எதிர்பார்த்தேன் நானு. அது வீடியோ வரவே இல்லை. ஆக்சுவலா நம்ம இவரு ரவி சார் வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பாத பூஜை, அதை போடக்கூடாதுங்கிற கன்சர்ன்ல தான் இருந்தேனே தவிர இது வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நான் என்னன்னு பாக்குறேன் சார். இந்த வருஷம் வாங்க பேசுங்க. இந்த வருஷம் கண்டிப்பா போடுவோம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓகே ரொம்ப ஓகே நன்றி. ஓகே. நல்லது நல்லது. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ம் ரொம்ப நன்றி பத்தாம் ஐயா. பேச இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மகர லக்னம் தாங்க போயிட்டு இருக்கேன். பிரசன்ட் மகர லக்னம் தான் போயிட்டு இருக்கேன். ம் அதே போல 4ஆம் இடத்து அதிபதியான சுகஸ்தான அதிபதி நீச்ச நிலையில கடகத்துல அமர்ந்திருக்காருங்கய்யா. ம். ஆஹ் ஐயா சொன்ன மாதிரி காலபுருஷனோட 10ஆம் அதிபதி நீர் வீட்டுலங்கய்யா, கொஞ்சம் 12ஆம் வீட்டுல கவலை கிடந்தாங்கய்யா. இது ஐயா சரி. சொன்னது 2 மாசம் அப்படின்னு இருக்கீங்க. அது 2 வாரம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்கய்யா. ஆக்சுவலா இப்பதான் நான் இதை எடுத்தேன். ஜாமக்கோள் எடுத்தேன். ஜாமக்கோள்ல வந்து உதயமும் ஆரூடமும் கன்னியில இருக்கு, கவிப்பு 8ல இருக்கு. கவிப்புல கவிப்பு அதிபதி ஆட்சி. ஐ திங்க் தெர் இஸ் நோ நீட் டு கிவ் எனி ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் திஸ். ஆமா ஐயா, ஆமா ஐயா. அது நானும் பார்த்துட்டு தான் மனசை தேத்திக்கினேன். சரி, முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்மளான நல்லது செய்வோம்ன்ற நிலையில தாங்க ஐயா ஓடிக்கின்னு இருக்குது. நல்லபடியா எல்லாரும் அதுதான் நல்லபடியா அதான் பண்ணுங்க சார். செஞ்சிருக்கிறோம். இன்னமும் அவ்வளவுதான். உங்க மாமனார் இருக்காருங்கிறது நல்ல விஷயம். ஏன் மாமனார் இல்ல, எங்க சிம்ரன் தான் இருக்காங்க. மாமியார் பேரு சிம்ரன் வச்சிருக்கோம் நாங்க. ஒல்லியா இருப்பாங்க. டான்ஸ் ஆடுவாங்களா சார் நல்லா? எது எம்ம அது ஆயிருச்சுப்பா. தனியா வம்புல வச்சுக்கிட்டு நடக்குது. வம்புல எங்க சிம்ரன் வம்பு இழுத்து விட்டுற. டிஎம்எஸ் யோசிக்கிறாப்ல, ஏன் மாமியாருக்கு என்ன பேர் வைக்கலாம் ஒண்ணு. இப்பெல்லாம் பேர் வைக்க கூடாதுப்பா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அப்புறம் வச்சுக்கிருவியா? சார் ஐயா பேர் நீங்க வச்சீங்க, அவங்க மைண்ட் கிட்ட கூப்பிட்டீங்களா சார்? என்னம்மா? பேர் வச்சீங்க, ஐயா அவங்க மைண்ட் கிட்ட ரீடிங் சிம்ரன் பண்ணிட்டீங்க. கூப்பிட்டீங்களா? இருங்க 2 பேரும் பேசிட்டீங்க. முருகன் சார் நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லலைங்க ஐயா. யாரோ யாரோ மகேஸ்வரி ஐயா நான் மகேஸ்வரி தான் நான் சொன்னீங்க. சார் சிம்ரன் சொல்லி பேர் வச்சீங்க. மாமியார் கிட்ட கூப்பிட்டீங்களா சிம்ரன் சொல்லி? அதெல்லாம் எல்லாருமே சிம்ரன் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வேற. ஐயா நீங்க மைண்ட் ரீடிங் பண்ணிட்டீங்க. அதே என்ன ஃபார்மேட்ல யோசிச்சோன்னா அதே வார்த்தையில அப்படியே சொல்லிட்டீங்க. வெளியே நாம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சது அப்படியே சொல்லிட்டீங்க. இதோட ஐயா வந்து நான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சிந்தனையிலே வந்துட்டு இருப்பேன். டக்குன்னு ஒரு ஷார்ட் போட்டுருவாரு. அந்த ஓபன் பண்ணுனா இதுதான் ஐயா எனக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு, இது நல்லா இருக்க அப்படின்ட்டு அந்த திங்கிங்லயே மறுபடியும் ஸ்டெப்ல ஏறணும் இல்ல லிஃப்ட்ல வரணும், அதுவே மறந்து போய் அதையே பார்த்துக்கிட்டு வீடுக்குள்ளார வந்து சேர்ந்துருவீங்கய்யா. இது ஒவ்வொரு தடவையும் நடக்குதுங்கய்யா. எப்ப நீங்க ஷார்ட் வீடியோ போட்டீங்கனாலும் அது எனக்காக போடப்பட்டதாவே நான் நினைச்சுக்கிறேங்கய்யா. அது ஏன் கேக்குறம்மா, ஷார்ட் போடுறது என்னமோ நல்லா தான் இருக்குது. அதுக்கு போய் மண்டையா போட்டு கசைக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குமா? நீங்க வேற என்ன ஓடுறதுன்னே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்,
கேமரா ஆன் பண்ணிடுவேன். ஆன் பண்ணி ஷார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணதும் ஆன் பண்ண ஏதாவது யோசனை வரும், அப்படியே டக்குன்னு முடிச்சிடுறது. அப்படி போய்கிட்டு இருக்குது. அந்த சார் சிந்தனை எங்களுக்கு நீங்க வேலை half an செய்யலையா? hour நீங்க half an hour வீடியோ போடும்போது கூட அது எல்லாமே அந்த பாயிண்ட் எல்லாம் மனசுல நின்னுக்குது சார். நினைவுல வச்சுக்க முடிஞ்சது சார். ஆனா இப்போ அடிக்கடி ஷார்ட் வீடியோ வரனால ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு படிக்கிறதுனால சட்டுன்னு நினைவுக்கே வர மாட்டேங்குது சார். அந்த படிக்கும் போது நல்லா தெளிவா புரியுது. ஆனா அதுக்கப்புறம் மறந்துடுது. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க half an hour 1 hour போடும்போது நீங்க கொடுத்த பாயிண்ட் அத்தனையுமே அப்படியே மனசுல அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்கும் சார். அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுக்கு மாதிரி கொடுப்பீங்க இல்லையா சார்? எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு ஜாதகம்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பண்ணுவோம், ஒன்றா தானே வரணும். அதுவும் இந்த ஷார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சா ஆரம்பத்தில் ஷார்ட்ஸ் பண்ணல பெரிய மல்லுக்கட்டாக இருந்தது. நம்ம பேசினோம்னா 1 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். அது வாட்டுக்கு ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்னதான் பண்ணுறதுனே ஒன்றும் புரியாது. பெரிய குழப்பத்திலே இருந்தேன். அதாவது நம்ம நீளமாகவே பேசி பழகிட்டோமா, அப்போ தான் நினச்சேன் நான் நம்ம எம்பிட்டு நீளமாக பேசியிருக்கோம்னு. ஷார்ட்டாக பேச முடியலை. ஷார்ட்டாக பேசுகிறது ஒரு பெரிய கலை. அது அந்த இது பழகுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம லாங் வீடியோ பண்ணணும். அதுக்கு பதிலாகத்தே நம்ம ஜூம் மீட்டிங்குள்ளே வர்றோம். அதே மாதிரி லைவில் வர்றதுங்கிறது இருந்தாலும் நம்ம அந்த எதனா எஜுகேஷன் டைப்பில் போகிறதுங்கிறது இப்போ குறைஞ்சிருச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் அடுத்து பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ இந்த சிஆரில் வேற பேசாமல் இருக்கோம். சிஆர் வேற ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. எங்க சக்தி கணேசன்? ஆமா சார், சிஆர்ல வர்றதே இல்லை சார். சண்டே மீட்டிங்கும் கிடையாது. இப்பயே நான் விஜயலட்சுமிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்றேன். விஜயலட்சுமி மேடம், நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா சண்டே பேசுறீங்க. இந்த சண்டே இல்ல, அடுத்த சண்டே ஏதோ ஒரு சண்டே கண்டிப்பா பேசுறீங்க. கண்டிப்பா வர சொல்லுங்க. சண்டே லைவ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. குருசங்கர் சார் ஒரு நிமிஷம். நீங்க சண்டே லைவுக்கு வந்துருங்கம்மா. வந்துடுறேங்க. ஆமா, ஏதாவது ஒரு டாபிக். சரிங்க, பேசி கொடுங்க. நிறைய ரெக்வஸ்ட் சார். வீட்டுக்காரர் ஏமாத்துவதை கண்டுபிடிப்பது எப்படி? அப்படி சரிங்கயா. ஜோசியத்துல என்ன வேணாலும் போடலாம்ல. பேசிடலாங்கயா. ஏதாவது ஒண்ணு எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கஷ்டமா போயிருங்கயா. சத்தி சார், இப்போ ஆக்சுவலா சிஆர்ல பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்கு சார். அதை சொன்னா நேரம் பத்தாது. அது சிஆருக்குன்னு ஒரு மீட்டிங் வச்சா அதுல பேசிக்கிருவோம். இப்போ இந்த வர்ற சண்டே இருக்குல்லப்பா. ஆமா சார், வர சண்டே சிஆர் மீட்டிங் போடலாம். இதில் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, ஒன்று ஈவினிங் போடணும், இல்லாட்டி மார்னிங் போடணும். நீ போடுற நேரத்துக்கு போட்டால் எல்லாம் தூங்குற நேரம். அதுவும் ஊர்வனை பரப்பனை நடப்பனை எல்லாம் போட்டு கொத்திட்டு தூங்குற நேரத்தில் 3 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா என்ன செய்யும்? அவன் சொற்கொள்ள நம்ம ஆக்சுவலாக நம்ம பழைய டைம் 2:30 தான் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம அதை மாடரேட் பண்ணி கொஞ்சம் 3 மாதிரி வச்சோம். அப்புறம் நைட்டு 8 மணிக்கு கூட வச்சுக்கலாம் சார். இப்போ சொன்ன பத்தியா, இதுதான் கரெக்ட். அப்போ நைட்டில் வச்சேன். விஜயலட்சுமி மேடம், உங்களுடைய கன்வீனியன்ஸ் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா. நைட் 8 மணினாலும் ஓகே தாங்கய்யா. சரி. என்னைய மாரி எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லிடுவாரு, பார்த்துக்கிறோம் விடு, நீ போடு 8 சொல்ல மணிக்கு மாட்டாருங்க. அப்படின்ற மாதிரி. எதுவுமே சொல்ல மாட்டாருங்கய்யா. அதான் வாஸ்தவம். அதனால தான் நீங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கீங்கம்மா. நான் இவ்வளோ ஃப்ரீயாக பேச முடியுதுன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா பின்னால் இருக்கிறதா, அதான் பலம். ஆனால் எல்லாத்துக்கும் அதுவே பலவீனமாகவும் ஆயிடுது சமயத்தில். என்ன செய்யறது? இந்நேரம் ஜோதி மேடம் பேசியிருக்கேன்னா எதுவும் பேசல வருங்க. உங்க வாய் மேல கை வச்சிட்டாங்கய்யா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. ஏதோ கோல்ட் எஃபெக்ட் போல இருக்கு சார். வாய்ஸ் சரியில்லை. அப்படியா? அவ்வளோ க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டீங்களா? நான் கவனிக்காம விட்டேன். கணவர் மீது சந்தேகம். வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தது. இதுவே நம்ம சிஆரை டியூன் பண்ணிக்கிறலாம் சக்தி. சரிங்க சார். கொஞ்சம் இன்ட்ராகேட் பண்றதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. இதுல என்ன சிக்கல்னா, ஒரு பக்கம் அப்பாயின்மெண்ட்ஸோட ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுது. அதுல இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் வருதுல்ல. இப்போ புறமா தான் என்கிட்ட கேட்டுச்சு, நான் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. வேண்டாம்மா இப்போ ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். என்னங்கா சொல்றீங்க? குரு பயிற்சி இப்போ ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்குது. அந்தமாவே ஜோசியம் சொல்லுது, குரு பயிற்சி ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்குது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அதாவது அவங்க நம்மகிட்ட அப்ரூவல் கேட்க மட்டும்தான் வர்றாங்க. ஓகே ஓகே, நீ எங்க ஒரு வாட்டி கோவிந்தா சொல்லு அப்படின்னம்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா கிளம்பிடுவாங்க. சார், நம்ம லைவ் நம்ம நெய்வேலியில ஒரு ஸ்டூடெண்ட்டும் நானும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் சார், குரு பயிற்சி. ஓ அப்படியா? அந்த கமெண்ட்ஸையும் சேர்த்து அவர் படிச்சுட்டு இருந்தாரு. ஓ, அவர் நிறைய சொல்லிட்டு இருந்தார் சார், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கமெண்டோட மேட்ச் ஆகிட்டு இருந்தது நிறைய விஷயங்கள்.
ஆனா அவரு ரிமைண்ட் பண்றாரு 9 மணிக்கு சாருக்கு லைவ் இருக்கு, நீங்க போன் பண்ணி சொல்லுங்க, 9 மணிக்கு சாருக்கு லைவ் இருக்கு ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு. நீ சும்மாரி அவர் பாத்துக்குவாரு, நான் போன் பண்ணா திட்டுவாரு. இல்ல 9 மணிக்கு கரெக்டா இதை அடிச்சிச்சு. அது என்ன இது அலாரம் வச்சிருந்தேன், அடிச்சிச்சு. அப்புறம் தான் வந்து உடனே சடனா நிறுத்த முடியாதுல்ல, வண்டியை நம்ம கொஞ்சம் விட்டுத்தானே திருப்பணும்னு அப்புறம் தான் என்ன நிப்பாட்டினது. ஆனா 9:05 நிப்பாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல சார் 9:10 ஆயிடுச்சு. 10 ஆனா ஆயிடுச்சா? ஸ்டாப் பண்ணி 9 மணிக்கு முடிச்சிட்டீங்க, அதை தாண்டி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதான் ஆமாப்பா. ரைட், நம்ம பண்ணிக்கலாம் சக்தி. ஓகே, நம்ம இப்போ கிளம்பலாம். மணி 10:30 இதுக்கு மேலே உட்காந்தோம்னு வையேன், நீ தமிழ் மீட்டிங்னாக்க அதெல்லாம் ஒன்றும் போக நான் சாப்பிட்டு போய் உட்காந்துக்க, நீ விடிய கூட பேசிக்கின்றுவாங்க. அதனால நம்ம இப்போ எல்லோருடைய நலன் கருதி, தாய்மார்களுடைய நலன் கருதி நம்ம வந்து வண்டியை கட்டுவோம். மீண்டும் அதிவிரைவில் முடிஞ்சா நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு கூட சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.